ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி. கிளாஸ் நம்பர் 160. இன்றைக்கி வந்து டேட் வந்து 4 ரபியுல் அவ்வல் 1448. இங்கிலீஷ் டேட் வந்து 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை. பார்க்க போகிற வசனம் 178. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் எவருக்கு நேர்வழியை அருளுகின்றானோ அவரே நேர்வழி பெற்றவராவார். மேலும் யாருக்கு அல்லாஹ் தன் வழிகாட்டுதலை வழங்கவில்லையோ அத்தகையவர்களே பேரிழப்புக்கு ஆளானவர்கள் ஆவார். இப்போ அல்லாஹ் அந்த சில உதாரணங்கள் வந்து சொல்கிறான்ல, துனியாவை நோக்கி சாயிறது, இந்த நாய் மாதிரி, நாயோடைய ஒரு உதாரணம் சொல்லி லாபம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் கடைசியாக அந்த கன்க்ளூஷனில் அந்த ருக்கூவில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை அருளுகின்றானோ அவங்க தான் நேர்வழி பெற்றவங்க. யாருக்கு அல்லாஹ் வழிகாட்டுதலை வழங்கவில்லையோ அவர்களே பேரிழப்புக்கு ஆளானவர்கள். அப்போ அடுத்த ஒரு 5-6 வசனங்களில் மறுபடியும் இதே விஷயம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அது புரிய வைப்போம். இப்போ யாருக்கு அல்லாஹ் நாடுறான் அப்படிங்கிறதுல இது விளக்கம் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அல்லாஹ் வந்து பர்டிகுலராக யாரையுமே தேர்வு பண்ணி இவங்கெல்லாம் நேர்வழிக்கானவர்கள், இவர்களெல்லாம் வழிகட்டருக்கானவர்கள் முடிவு பண்ணுறது. அவங்களுடைய அந்த போக்கு எப்படி இருக்குது அதை வச்சு தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க. யார் வந்து நேர்வழியை தேடுறாங்களோ அவங்கள நேர்வழி அல்லாஹ் செலுத்துவான். யார் வந்து நேர்வழியை தேடலையோ அவங்களெல்லாம் வழிகட்டிலே விடுறான். இதுதான் அதனுடைய விளக்கம். மேலும் உண்மை யாதெனில் ஜின் மற்றும் மனித வர்க்கத்தில் பெரும்பாலோரை நரகத்திற்காகவே நாம் படைத்திருக்கின்றோம். அவர்களுக்கு இதயங்கள் இருக்கின்றன, ஆயினும் அவற்றால் அவர்கள் சிந்தித்துணர்வதில்லை. அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, ஆயினும் அவற்றால் அவர்கள் பார்ப்பதில்லை. அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, ஆயினும் அவற்றால் அவர்கள் கேட்பதில்லை. அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள், ஏன் அவற்றை விடவும் அவர்கள் தாழ்ந்தவர்கள். அவர்கள்தாம் அலட்சியத்தில் மூழ்கி இருப்பவர்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், மேலும் உண்மை யாதெனில் ஜின் மற்றும் மனித வர்க்கத்தில் பெரும்பாலோரை நரகத்திற்காகவே நாம் படைத்திருக்கிறோம். அப்போ நாடியவர்களுக்கு நேர்வழி, நாடியவர்களுக்கு வழிகேடு, அப்புறம் படைச்சதே நரகத்துக்கு. அப்புறம் மனுஷன் இங்கே என்ன, அவனுக்கு எந்த ரோலுமே கிடையாதா? இதுக்கு அந்த மீனிங் கிடையாது. இது பொறுத்த வரைக்கும் இது வந்து குரான் வந்து
உதாரணமாக பேசுது, இலக்கியமாக பேசுது. அரபுகள் வந்து அதை ஒரு ஒரு மொழி இருக்குதுன்னா அந்த மொழியில் அந்த வார்த்தைகள் எப்படி பயன்படுத்தப்படுதோ அதை வச்சு தான் பார்க்கணும். புரியுதா? உதாரணத்துக்கு ரோட்டில் ஒருத்தர் போகிறாரு, அடிக்கிற மாதிரி நம்ம மேலே உழுவுற மாதிரி வராரு. அப்போ என்ன சொல்லுவாங்க, தம்பி பத்திரமா பார்த்து போ அப்படிமே. அப்போ அதுக்கு மீனிங் என்ன? அவர் மேலே இருக்கிற அக்கறையில் சொல்கிறதா? உடம்பு பத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? போய் நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுன்னு அர்த்தம் இல்லை. அடி பின்னி எடுத்துருவேன் உடம்பு பத்திரம்னா அதுக்கு மீனிங் வேறு, எச்சரிக்கை விடுறான்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி அந்த லாங்குவேஜ் என்ன மெத்தடில் டோனில் பயன்படுத்தோ அதை வச்சு தான் புரிஞ்சுக்கணும். பார்த்து இருந்துக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட இருந்து தப்பிச்சு இருந்துக்கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இது அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு வாசகம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்கள் நடவடிக்கைகளெல்லாம் பார்த்தா ஏதோ நரகத்துக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற. இது அந்த மீனிங்கில் அல்லாஹ் சொல்கிறான். ஏதோ நரகத்துக்காகவே உங்களை படைச்ச மாதிரி இருக்குது. என்னடா உங்கள் சேட்டைகள்லாம் பார்த்தா அப்படி இருக்குது, உங்கள் செயல்கள் வந்து அப்படி இருக்குது, நீங்கள் நடந்துக்கிறது பார்த்தா என்னமோ நான் செய்யும்போதே நரகத்துக்கு செஞ்ச மாதிரி இல்லை, நீங்கள் சுற்றிட்டு இருக்கிறீங்க. ஒரு அதிருப்தியில் பயன்படுத்துறது. இப்படி நடந்துக்கிறீங்க, இவ்வளோ ஒஸ்ட்டாக நடந்துக்கிறீங்க, என்ன இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ மோசமாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு வெளிப்படுத்துகிற அந்த வார்த்தை. இதை வச்சுட்டு நிறைய விளக்கமே கொடுத்துட்றாங்க. அல்லாஹ் படைக்கும் போது இது வந்து அல்லாஹ்வுடைய விருப்பம், இதை வந்து நீங்கள் பொருந்திக்கணும் அப்படின்னு. சரி, அந்த நரகவாசி பட்டியலில் நாம் இல்லைன்னா பொருந்திக்கலாம். அந்த பட்டியலில் நாம் இருந்து தொலைச்சிட்டா எப்படி பொறுப்போம்? பொருந்திக்குவோமா? மறுமையில் எந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட்டே இதாக இருக்கும். நீ படைச்சதே எங்களுக்கு நரகத்துக்கு படைச்சிருக்க, இப்போ வந்துட்டு ஏன் வந்து இந்தந்த பாவங்களை செஞ்சு நீ நரகவாசி ஆனன்னா கேட்குற கேள்வி என்ன? நீ தான் பதில் சொல்லணும். ஏன் எங்களை இப்படி படைச்சேன்ட்டு அதுதானே கேட்பாங்க. அப்போ அது மீனிங் அது கிடையாதுங்கிறது குரானுடைய மற்ற வசனங்களை பார்க்கும்போது அதுதான். குரானை வந்து விளக்கம் சொல்லும்போது அது கரெக்டாக கவனமாக இருக்கணும். வெறும் ஒரு ஆயத்தை படிச்சுட்டு அது மட்டும் வச்சு அப்படியே விளக்கம் சொல்லிடக்கூடாது. அந்த ஆயத்து தொடர்பான மற்ற ஆயத்துகள் எப்படி அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக குரானுடைய மற்ற வசனங்கள் என்ன பேசுதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து நம்ம வரணும். அப்போது இதில் ரீசன் அல்லாஹ் சொல்கிறோம். ஏன் இந்த மாதிரி இவங்க நரகத்துக்குன்னே பிறந்தவங்க மாதிரி இவங்க சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அது விளக்கம் வந்து அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறோம். அவர்களுக்கு இதயங்கள் இருக்கின்றன, ஆயினும் அவற்றால் அவர்கள் சிந்தித்துணர்வதில்லை. அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, ஆயினும் அவற்றால் அவர்கள் பார்ப்பதில்லை. அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, ஆயினும் அவற்றால் அவர்கள் கேட்பதில்லை. மனிதனுடைய அந்த ஆற்றல்கள் இருக்குல்ல, எது? இந்த மனசு, கண், காது, இது எல்லாமே வந்து அல்லாஹ் வந்து ஒரு மேலான நோக்கத்துக்காக கொடுத்துருக்கோம். இது வந்து வெறும் வந்து சாப்பிட்டு வெறும் வந்து காதில் வந்து ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணி ஃப்ரீ, இந்த இது பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் காதா? என்னமோ இங்கே வறுத்துட்ருக்குறாங்க, இதுக்கு தான் மூக்கா, இதுக்கு தான் புலன் கிடையாது. என்னமோ அங்கே ஒரு கவர்ச்சிகரமாக என்னமோ கண்ணு தூண்டுது, கவர்ந்து இழுக்குது. அதான் சொல்கிறோம், தின்னு திரியிறதுக்கு இதுக்கு மட்டும் அல்லாஹ் இந்த புலன்களை வந்து கொடுக்கல. காசு வச்சுருக்குறோமா இல்லையா, இதுக்கு மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பிரெயின் எல்லாம் கொடுத்துருக்கணும். இதுக்கு மட்டும் கிடையாது. இது வந்து சரியாக பயன்படுத்தணும். ஹக்கு பாத்தில் இந்த விஷயத்தில் பயன்படுத்தணும். சரி தவறுங்கிற இந்த இதுக்காக டூலுக்காக பயன்படுத்தணும். இது வந்து இந்த வெறும் இச்சைகளுக்காக பயன்படுத்தக்கூடாது. முன்னாடி உதாரணமெல்லாம் என்ன சொன்னால், வெறும் இச்சைகளை பின்தொடர்வது. அல்லாஹ் வந்து அவங்கள வந்து மேலான கண்ணியத்தை வந்து கொடுக்குறான், சரி தவறுங்கிற புரிதல் கொடுக்குறான், ஹிதாயத்தை கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, எதில் லாபம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இது மாதிரி ஆயிராதீங்க. லாபம்னு பார்த்தா கூட இது லாபம் கிடையாது. ஆக்சுவலாக மறுமையுடைய இழப்பும் துனியாவுடைய லாபமும் ஒன்றா. அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதுவும் நஷ்டம்தான். ஆனால் அதுக்கு வந்து அந்த புலன்களை சரியாக பயன்படுத்தணும். மேலோட்டமாக பயன்படுத்தும் போது அல்லது அதை சரியாகவே பயன்படுத்தாத பட்சத்தில் அதை வந்து கரெக்டாக இது பண்ண முடியாது. இப்போ அபுஜஹிலுடைய பிரச்சனை என்ன? அவனும் அதுதான். என்ன பண்ணுறான் அவன்? அபு ஜஹில்னா ஜாஹில்ங்கிற வார்த்தை என்ன? உணர்ச்சிகளை கொண்டு முடிவெடுக்குது. ஜஹாலத்துன்னு என்ன? உணர்ச்சிகளை கொண்டு முடிவெடுக்குது. ஒரு விஷயத்தை நான் செய்கிறதா செய்ய வேண்டாமா, அது என்னுடைய அந்த விஷயம் எவ்வளோ நியாயமானது, அது இந்த செஞ்சே ஆகணுமா, அதோடைய நியாயம் என்ன, அது சரியா தவறா, அது செய்கிறது நல்லதா கெட்டதா, இப்படி தான் பார்க்கணும். உணர்ச்சியை வச்சு எனக்கு உணர்ச்சியால் தூண்ட விடப்பட்ட நான் ஒரு விஷயத்தை செஞ்சேன் அப்படின்னா இது வந்து மிருக குணம். இந்த மாதிரி வாழக்கூடாது. இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வெறும் சிந்தித்து உணரணும். அவர்கள் சிந்தித்து உணர்வதில்லை. அவங்க வந்து மூளை வச்சுருக்காங்க, இதுவும் பண்ணுறதில்ல. அப்போ அந்த உணர்ச்சிகளில் எந்தெந்த உணர்ச்சி இருக்குது? பெருமை, அது ஒரு உணர்ச்சி. நீ சொல்லி நான் கேட்குறதா?
இப்போ ரசூலா வந்து என்னன்னு நினைக்கிறாங்க, ஒரு தாருணத்தோட ஒரு மெம்பர் கிடையாது, கவிதை இயற்ற தெரியாது, அரபுகளில் வந்து கவிதை எழுத தெரிஞ்சுக்கணும், அரபி எழுத படிக்க தெரியாது, அவருக்கு வந்து சொந்தமாக சொத்து கிடையாது, மனைவியோடைய சொத்து தான் பெருசு, பெரிய குளமும் கிடையாது. அப்போ இவர் எப்படி நமக்கு சொல்லணும்? பெருமை பார்த்தாங்க. அடுத்தது என்ன? கோபம், நம்முடைய லாபங்களை வந்து பறிக்க பார்க்குறாங்க, வரட்டு கௌரவம். அப்போ இத்தனை நாள் செஞ்சுட்டு இருந்த அந்த சிலை வழிபாடெல்லாம் தப்புன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா அப்புறம் சிலைக்கு மகிமை இருக்குன்னு பேசணும்ல, அதையெல்லாம் சுட்டி காமிச்சு கேட்பான்ல. போன வருஷம் பொங்கலில் வந்துட்டு காபாவில் வந்துட்டு ஹஜ்ஜில் வந்துட்டு நீ உக்காந்துக்கிட்டு இந்த சிலைக்கு அவ்வளோ மகித்துவம் இருக்குது, வாரி வாரி வழங்குங்கன்னு சொன்னால் இப்போ அந்த சிலையை வந்து டம்மியாக பொய்ன்னு சொல்லி தூக்கி போட்டு வச்சுருக்க. இந்த அவமானங்கள்லாம் சந்திக்க வேண்டியது வரும்ல. அப்போ இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா இந்த உணர்ச்சிகளுக்கு, நான் அவமானம்ங்கிறது உணர்ச்சி, வரட்டு கௌரவங்கிறது பிடிவாதம், அதிலே இருந்துக்கிறது, பொறாமல், என்ன அல்லாஹ் வந்து இவரை வந்து தேர்வு பண்ணிடுறது, பேராசை, நம்முடைய ஆசைகள் வந்து அதாவது நம்முடைய லாபங்கள் வந்து அடிபட்டு போயிடும், இவையெல்லாம் வச்சு முடிவு பண்ணுறது. இது வந்து டூலாக வச்சு முடிவு பண்ணோம்னா வழிகாட்டுக்கு தான் போகும். இதுதான் அல்லாஹ் வந்து இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம். எப்படி செயல்படணும்? உண்மையை ஏற்றுக்கணும், அது நமக்கு பாதகமாக இருந்தாலும் ஒப்புக்கணும். இப்ராஹிம் நபி என்ன பண்ணாங்க? எந்த இப்ராஹிம் நபியுடைய பாரம்பரியத்தை காமிச்சு ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களோ அதே இப்ராஹிம் நபி எப்படி நடந்துக்கிட்டாங்க? அவங்களுடைய பாரம்பரியம் என்ன? ஏகத்துவமா, தௌஹீதா, சிலை வழிபாடு. அவங்க அப்பம் பாட்டாங்களாம் எதில் ஊறி தலைச்சாங்க? சிலை வழிபாடு. சிலைகளை செஞ்சு ப்ரொடக்ஷன் பண்ணி விற்றுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சிலைகளை செய்கிறது வந்து தப்புன்னு சொல்லி இப்ராஹிம் நபி பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ உங்கள் அப்பா செஞ்சது தப்பா? ஆமாம், எங்கள் அப்பா செஞ்சது தப்பு. உங்கள் தாத்தா செஞ்சது தப்பா? ஆமாம், எங்கள் தாத்தா செஞ்சது தப்பு. இதுக்கு எவ்வளோ பெரிய கட்ஸ் வேணும்? இதே தான் மூசா நபியும் சொன்னாங்க. மூசா நபியும் ஒத்துக்கிட்டாங்களா ஃபிரௌன் செய்கிறது வந்து தப்பு அப்படிங்கிறது. அப்போது இது வந்து அல்லாஹ் வந்து கரெக்டாக பயன்படுத்தணுங்கிறான். இப்போ இதில் வந்து வேரியேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த உள்ளம், கண், காது, இதை வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சக்திக்கு ஏற்ப தான் அதிகபட்சமாக பயன்படுத்த முடியும். இதில் வந்து எல்லாரும் எல்லா உயரத்தையும் டச் பண்ணிட முடியாது. இப்போ அல்லாமா இக்பால் அவர் குரானை பார்த்தார் அப்படின்னா அவருடைய ரீச் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்மளை மாதிரி ஆட்கள் பார்த்தோம்னா நம்மளுடைய இது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அதான் ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் இந்த ஆற்றல்கள் அதிகமாக கொடுத்துருக்கான், குறைவாக கொடுத்துருக்கான். ஆனால் எல்லாருக்கும் இது கொடுத்துருக்கான். அதனால் வந்து பாமரர்களாக இருந்தோம், எங்களை இவங்க மூல செலவு செஞ்சிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அவங்க லெவலுக்கு அதை பயன்படுத்தியிருந்தாலே அவர்கள் அளவுக்கு அதை சத்தியத்தை தெரிஞ்சிக்க முடியும். அதனால் வந்து அறிவு இல்லாமல் இங்கே உலகத்தில் யாருமே படைக்கப்படாது. நிறைய விஷயங்கள் அவங்க சொந்தமாக தான் முடிவு பண்ணுறாங்க. சொல்லுவாங்கள்ல, எல்லாமே நாங்கள் இன்னொருத்தவங்க சொல்லி தான் செஞ்சோம், அப்படி ஒருத்தன் உலகத்தில் கிடையவே கிடையாது. அவன் தான் முடிவு பண்ணுறான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு. ஒரு இடத்துல போய் இருக்கணுமா இருக்கக்கூடாதான் எல்லாம் முடிவு பண்ணுறது அவன் தான். அதனால் இந்த புலன்களை வந்து சரியாக பயன்படுத்தியிருக்காங்களா அல்லாட்ட வந்து நம்ம வந்து பதில் சொல்லி ஆகணும். அதனால் வந்து எஸ்கேப் வந்து ஆயிட முடியாது. அப்போது இதெல்லாம் வச்சு இந்த அளவு எப்படி பார்க்கணும்? இது ஹக்கா, இது சரியாக தவறா, எப்படி முடிவு பண்ணணும்? அறிவை யூஸ் பண்ணணும், 4 பேர் சொல்கிற விஷயங்களை கவனமாக கேட்கணும், எடுத்து சொல்கிற உதாரணங்களை கண் கொண்டு பார்க்கணும், சொல்கிற அத்தாட்சிகளை கண் கொண்டு பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கல அப்படின்னா அவங்கள வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள், ஏன் அவற்றை விடவும் அவர்கள் தாழ்ந்தவர்கள், அவர்கள் தாம் அலட்சியத்தில் மூழ்கி இருப்பவர்கள். இந்த புலன்களை பயன்படுத்தாதவர்கள், இந்த அறிவு பயன்படுத்தாதவங்க, கண்ணை பயன்படுத்தாதவங்க, காதை பயன்படுத்தாதவங்க, இவங்க யார்? மிருகங்களை போன்றவர்கள். உலாய்க்கல் கல்லன்னா, ஏன் அவற்றை விடவும் அவர்கள் தாழ்ந்தவர்கள். இப்போ ஏன் அது குரான் வந்து 2 வார்த்தை பேசுது? முதல்ல வந்து மிருகங்குது, இல்லை அதை விட தாழ்ந்துங்குது. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த புலன்களை பயன்படுத்தாமல் மிருகம் எவ்வளோ புலன்களை பயன்படுத்தும்? திங்கிறது என்ன கிடைக்குன்னு பார்க்கும். திங்கிற பொருள் இது நமக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இது மட்டும்தான் பார்க்கும். என்ன? அதனால் அது மிருகங்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு தான் நீ ஆற்றலை பயன்படுத்துகிற. இது வந்து அல்லாஹ் சொல்கிறான். அதனால் நீ என்ன பண்ணுற? மிருகம் வந்து அது என்ன பண்ணும்? நாய் வந்து இலை போட்டால் சாப்பிடுமா? கீரை போட்டால் சாப்பிடுமா? சாப்பிடாது. புல் போட்டால் சாப்பிடுமா? சாப்பிடாது. அதே ஆடு மாடு போட்டால், அது கறி போட்டால் அது சாப்பிடாது. அது மாதிரி அதோடைய அந்த உணவை வந்து அறிஞ்சு வச்சுருக்கு. அதே மாதிரி நாயுடைய, அதாவது மிருகத்துடைய இன்னொரு பண்பு, அந்த நாயுடைய அந்த விஷயத்தை சொல்லும்போதே ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டான். என்ன அப்படின்னா, அந்த நாயுடைய பண்பு இருக்குல்ல, அந்த நாக்கு தொங்க போட்டுட்டு இருக்கிறது, அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதோடைய இன்னொரு பண்பு என்ன அப்படின்னு பார்த்தா, நாய்கிட்ட வந்து 2 உணர்வு தான் ஜாஸ்தி. ஒன்று நல்லா தீங்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் உணர்வு. அது பார்த்தீங்கன்னா படுத்துட்டு எப்போவுமே தன்னுடைய இன உறுப்பை வந்து நீவிட்டே இருக்கும், நாக்கில் போட்டு அது பாலிஷ் பண்ணிகிட்டே இருக்கும்.
அது ஒரு அருவருப்பான செயல். ஆனால் அது வந்து அமீனாசனிஸ்லாம் எழுதுறாரு. ஏன்னா இந்த உதாரணம் ஏன்டா இங்கே சொல்கிறேம்பாங்க. இது ததபூரில் வந்து அமீனாசனிஸ்லாம் வந்து எழுதுறாரு. ததபூர்லேயே அல்ல தஃபீம்லேயே வருது, மொத்தத்தில் 2 பேரில் சொல்கிறாங்க. அது வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது ஏன் அப்படி பண்ணுது அப்படின்னா, அதை தான் உயர்வானதாக அது கருதுது. இது நம்ம உடம்புலையே இதுதான் வந்து மதிக்கத்தக்க ஒரு பொருள், இதுதான் வந்து ஒரு மேலான ஒரு பொருள், கண்ணியமான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மதிக்குது. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த நவீன இந்த சேட்டனிக் சிவிலைசேஷன் இருக்குல்ல, இவங்களும் இதுதான் நினைக்கிறேன். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இது லோக்கல் எக்ஸாம்பிள் வேண்டாம், இன்டர்நேஷ்னல் எக்ஸாம்பிள் போயிடும். இன்டர்நேஷ்னல் எக்ஸாம்பிளில் என்ன இருக்குது, வெளிநாட்டிலலாம் போனீங்கன்னா இந்த ஃபேலிக் சிம்பிள் இருக்குது. ஃபேலிக் சிம்பிள்னால் என்ன, கூகுளில் அடிச்சு பாருங்க. அமெரிக்காவுடைய அந்த இதில் இருக்கும், இந்த சட்ட இந்த காங்கிரஸாக என்ன அது பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பெருசாக ஒரு தூண் மாதிரி நிறுத்தி வச்சுருக்கோம். அது என்னது, இப்லீஸுடைய உறுப்பு. அது வந்து மிகவும் அதைத்தான் மதிக்கத்தக்கதாக ஆக்கியிருக்கான். அந்த சிவிலைசேஷனுக்கு சிம்பிளிசமாக ஆக்கியிருக்கு. அது உலகம் பூரா இருக்குது. ஈஃபில் டவர் என்ன, அதான் ஈஃபில் டவர்னால் அது இரும்பில் செஞ்சது. அப்போ நம்மளை எப்படி மனுஷனை மிருகமாக மாற்றிட்டேங்கிறதா இந்த இப்லீஸ் வந்து அந்த சிம்பலிசம் மூலமாக சொல்கிறான். புரியுதா? இவங்களை நான் எதுக்கு வச்சு எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள், நாயாக மாற்றி வச்சுருக்கேன். இதுக்கு தான் இவங்க லாய்க்கு. இந்த குரானுடைய அந்த 175 விளக்கம் தான் அந்த சிம்பலிசம் வந்து அவன் வச்சுருக்கான். அதுதான் அவனோட நம்மளை வந்து காட்டுறான். அப்போது இது மிருகத்துக்கு ஓகே, சரி மிருகம் வந்து எப்போ பாரு தின்னு திரியிறதும் இது மாதிரி அனுபவிச்சுட்டு சுற்றுறதில் மட்டும்தான் கவனம் செலுத்தி, இது மிருகத்துடைய குற்றமா? இப்போ இதுதான் எல்லாம் சொல்கிறான். அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள் சொல்லிட்டு, இல்லை மிருகம் அதோட வேலை தான் கரெக்டாக செய்யுது, ஆனால் இவன் அதை விட கேடு கட்டவன். ஏன், மிருகத்துக்கிட்ட அந்த புலன்கள் இல்லை. மிருகத்தை நாம் வந்து குறை சொல்ல முடியாது. ஏன், அதுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றலை அது முழுசாக பயன்படுத்துது. அதுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல் இதுதானே. நல்லா உணவாக தேடிப்பார், உனக்கு தேவையான உணவான்னு பாரு, அது கரெக்டாக பார்த்து உனக்கு தேவையானது மட்டும் செய் அப்படின்னு. இப்போ கூடுதல் ஆற்றல் வச்சுருக்கிறவன் யார், மனுஷன். அப்போ கூடுதல் ஆற்றல் வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான், மிருகம் எந்த அளவுக்கு ஆற்றல் பயன்படுத்துதோ அதை மட்டுமே வச்சு பயனடைகிறது. இப்போ இது செய்யும் பட்சத்தில் இவன் என்ன ஆயிடுறான், மிருகத்தை விட இவன் தாழ்ந்து போயிடுறான். புரியுதா? ஒருத்தருக்கு வந்து கண் தெரியல, அவர் வந்து பாதையில் வந்து போகிறாரு, தடுமாறி கீழே விழுறாருன்னா பிரச்சனை இல்லை. ஒருத்தருக்கு நல்லா கண்ணும் தெரியுது, என்ன அவர் வந்து நல்ல வெளிச்சத்தில் இருக்கிறார், நல்ல வெளிச்சம் இல்லைன்னா கையில் ஒரு வெளிச்சத்துக்கான பொருளும் வச்சுருக்காரு, டார்ச் வச்சுருக்காரு, இவங்க போய் விழுவுறான்னா என்னடா அப்புறம் அதை விட மோசமானவன் இல்லைங்க. அது இல்லைங்க, அவர் கண் தெரியாதவர் போகிறாரு, அதனால் நான் வழி விட்டு இப்படி போனேன்னா, அடே அவருக்காவது கண் தெரியல, அவர் தடவை பார்த்துட்டு கரெக்டாக போயிட்டார், நீ கண்ணு திறந்துருந்துட்டு இதில் போய் விழுவுறியம்மா. அது மாதிரி அப்போ இதை வந்து சரியாக பயன்படுத்தணும். இப்போ அது பயன்படுத்தாத பட்சத்தில் அல்லாஹ் அதான் சொல்கிறான். என்ன சொல்கிறான், எவ்வளோ ஏற்பாடு நான் வச்சுருக்கேன், மனிதனுக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன், ஃபித்ரத்து. அதில் உலகத்தில் ஏராளமான சான்றுகளையும் ஏற்படுத்தி வச்சுருக்கேன். உலகத்தை நீ கண் திறந்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட சான்றுகள் இருக்குது, அதை பார்த்தும் நீ வந்து படிப்பினை பெறலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மறந்துருந்த அல்லது உன் ஃபித்ரத்து மேலே திரைகள் விழுந்துருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு நபியுடைய அழைப்பு உனக்கு காது வரைக்கும் வரும். அதை கொண்டாவது நீ என்ன பண்ணலாம், அதிலிருந்தாவது நீ சத்தியத்தை ஏற்றுக்கலாம். அப்போ இது எதுவுமே பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நீ யார், மிருகம், மிருகத்தை விட மோசம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான்ல, இப்போ இவ்வளோ ஏற்பாடு வச்சுருக்கிறேன், இதெல்லாம் மீறி நீ வழிகட்டில் போகிற அப்படின்னா ஃபித்ரத் இருக்குது, அத்தாட்சிகள் இருக்குது, அது இல்லாமல் நபியுடைய தாவத்து உலகம் பூரா சுத்த வச்சுருக்கு. எங்கேயாவது ஒன்று காதில் உழுவுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறோம். அதுவும் கரெக்டான முறையில் எடுத்து சொல்கிறவங்கள எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறோம். ஒரு தடவையாவது அந்த அழைப்பை நீங்கள் சந்திக்காமல் இருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, யார் மூலமாவது கேட்டுருப்பீங்க. அப்போது அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் அதுக்கு செவிதாழ்த்துற? ஒன்றும் இல்லை. இப்போ இந்த அப்துல் பசீத் அவங்களுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு பெண்ணு ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருந்துட்டு போடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் எவ்வளோ மேலானதாக இருக்குது, இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், எவ்வளோ அழகான உபதேசம். அப்போ உபதேசம் போய் சேருது பார்த்தீங்களா? அந்த பெண் எந்த பள்ளியாசலுக்கும் வரல, அவங்கள யாரும் போய் நேரில் போய் 1 to 1 சந்தித்து ஸ்டால் போட்டு யாரும் தாவா செய்யலை. ஆனால் தாவா போய் சேர்ந்துருக்கா இல்லையா? அந்த ஆர்கியூமெண்ட் போய் சேர்ந்துருக்கு. குறைஞ்சபட்சம் அது சரின்னு நினைக்கிறாங்க, அந்த விஷயத்த சரின்னு நினைக்கிறேன். இன்னும் ரசூலுல்லாவுடைய அந்த நீதி, நேர்மை, இந்த விஷயங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டால் அவங்க ஏற்றுக்குவாங்க. இதையே மறுக்காதவங்க அதையும் வந்து கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்குவாங்க. அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் நேர்வழி வரணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு ஏராளமான சோர்ஸ் இருக்குது.
அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அழகிய பெயர்களுக்கு உரித்தானவன், எனவே அந்த அழகிய பெயர்களை கொண்டே அவனை அழையுங்கள். மேலும் அவனுக்கு பெயர்கள் வைப்பதில் தடம் புரண்டு செல்பவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் செய்து கொண்டிருப்பவற்றின் கூலியை அவர்கள் பெற்றே தீருவார்கள். இப்போ அல்லாஹ் இந்த இடத்துல குறைஷிகளுடைய ஒவ்வொரு தவறான விஷயங்களையும் அல்லாஹ் வந்து பட்டியல் போட்டுகிட்டே வரும். இப்போது இவங்க எங்கே ரூட்டு மாறி போனாங்க, இவங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணாங்க அப்படிங்கிறதுல கடவுள் விஷயத்தில் மனுஷன் வந்து தவறி போகிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு வைக்கிற பெயர்கள். அந்த பெயர்கள் சரியான பெயர்கள் வைக்கணும். இல்லை அப்படின்னா அந்த பெயரோட மீனிங் வந்து பின்னாடி வந்து அது டைவர்ட் ஆகி டைலூட் ஆகி அல்லது வேறு ஃபார்மில் முடிஞ்சு அதிலிருந்து அவங்க வழி தவறியே போயிடும். அதை வச்சு தவறான சிஃபத் வந்து புரிஞ்சு கொள்ளப்படும். உதாரணத்துக்கு அவங்க எந்த மாதிரியான பெயர்கள்லாம் வச்சுருந்துருக்காங்க அப்படின்னா, அல்லாஹ் வந்து மலக்குகளின் தந்தைன்னெலாம் பேர் வச்சுருக்காங்க. மலக்குகளின் தந்தை அப்படிங்கிற அந்த பொருளெல்லாம் பேர் வச்சுருக்காங்க. அவன் மலக்குன்னு தந்தைன்னு பேர் மட்டும் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அவன் அந்த அக்கீதால வச்சானா இல்லையாங்கிறதெல்லாம் மேட்டர் இல்லை. பின்னாடி அந்த பேருக்கு விளக்கம் சொல்ல போனீங்கன்னா இப்படி ஒரு விளக்கத்தை நீ சொல்ல வேண்டியது வரும். புரியுதா? அப்போது பேர் வைக்கும்போதே கவனமாக இருங்க. நீ பாட்டுக்கு ஒரு பேருன்னு வச்சுருவேன், அதை வச்சு ஒருத்தன் அக்கீதாவை எடுத்துருவான், அதை வச்சு ஒருத்தன் கிளாஸே நடத்திடுவான். அப்போ அப்புறம் வந்து அது ஒரு நம்பிக்கையாக போயிடும், அது என்னுடைய சிஃபத்தில் அதை டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் தான் உரித்தான். அவனுக்கு பேர்னு வச்சா நல்ல பேர், அருவருப்பான பேர்லாம் வைக்கக்கூடாது. அதனால தான் இவனுக்கு என்ன பண்ணானுங்க, பேர்களில் வந்து திரிச்சானு. அல்லாஹ் அப்படிங்கிறது தான் அல்லாத் அப்படின்னு ஆக்கியிருக்கானு, அல் அசீஸ் அப்படிங்கிறது தான் அல் உஸ்ஸா அப்படின்னு ஆக்கியிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி அவங்க மாற்றுறது வந்து இது வந்து குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் குர்ஆனுடைய அந்த இது சொல்கிறோம் இறுதி வேதம், இது குர்ஆனுடைய தேவை வந்து மனித குலத்துக்கு இருக்குது. இதை வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணவே முடியாதுங்க. இதில் மிகப்பெரிய நியாமத்து என்ன அப்படின்னா, வேறு எந்த வேதங்கள்லையுமே அல்லாஹ்வுடைய பெயர்கள் வந்து அஸ்மாவுல் ஹஸ்னா சொல்லப்படும். இந்த ரஹ்மான் ரஹீம் இதெல்லாம் எங்கேயுமே நான் பார்த்த வரைக்கும் பைபிளில் அதிகமாக இல்லை. எங்கேயாவது இருக்கலாம், ஏதோ 1-2 பேர் இருக்கலாம். ஆனால் குர்ஆனில் வந்து திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட அளவுக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னா வேறு எங்கேயுமே வந்து சொல்லப்படவே இல்லை. குர்ஆனுடைய சிறப்புகளில் ஒரு சிறப்பு அல்லாஹ்வுடைய ஏராளமான பெயர்கள் வந்து கற்றுக் கொடுக்குது குர்ஆன். இது ஏன் இந்த வேதம் மஸ்ட்டு தேவை அப்படின்னா, வேறு வேதத்தில் இது இல்லவே இல்லை. வேறு வேதத்தில் இந்த சிஃபத்துகள், அந்த சிஃபத்து ஒவ்வொன்றும் அது சும்மா சிஃபத்து கிடையாது. ராசிக் அப்படின்னா நமக்கு ரிஸ்க் கிடைக்கும், நமக்கு ரிஸ்க் கிடைக்கும். அந்த சிஃபத்தை நீ சொல்லி அதை நீங்கள் பண்ணும்போது, அது உள்ளபூர்வமாக நீ நம்பும்போது உனக்கு ரிஸ்க் கிடைச்சிடும். ஷாஃபி அப்படின்னா உனக்கு குணம் கிடைக்கும். புரியுதா? ரஹ்மான் அப்படின்னா உனக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த சிஃபத்தோடு நீ கனெக்ட் பண்ண நம்ம லைஃபே வந்து அது என்ன ஆயிரும், அது வந்து சேஞ்ச் ஆகிடும். அப்போது அல்லாஹ்வுடைய பெயர்களை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஒரு ரொம்ப நம்ம லைட்டாக எடுத்துக்கிறோம். அஸ்மாவுல் ஹுஸ்னா பொறுத்த வரைக்கும் அதோடைய பரக்காத்துகள் ரொம்ப தனி. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பிச்செல்லாம் சொல்கிறேன், அந்த பெயர்கள் வந்து மனப்பாடம் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபசீலத் இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி குர்ஆனில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குது, என்னென்ன அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் பொறுத்த வரைக்கும் ஒரு சிஃபத்து 2 சிஃபத்து மட்டுமே மக்கள் மத்தியில் என்ன அது மட்டுமே அதிகமாக புழங்கக்கூடாது. எல்லா சிஃபத்துகளையும் மக்கள் மத்தியில் சர்க்குலேட் பண்ணணும். அதனால தான் எல்லா சிஃபத்தும் அல்லாஹ் சொல்கிறான். எல்லா பெயர்களும் வந்து அல்லாஹ்வுடைய எல்லா பெயர்களும் மக்கள் மத்தியில் பாப்புலர் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு பேரும் அதோடைய நேர் எதிரான இன்னொரு அதோடைய 2 கான்ட்ராஸ்டையும் அது கவர் பண்ணும். உதாரணத்துக்கு முயிஸு அல்லாஹ்வுடைய பேர், முயிஸுன்னு ஒரு பேர் இருக்குது, முஸில்லுன்னு ஒரு பேர் இருக்குது. முயிஸுன்னு என்ன, கண்ணியப்படுத்துபவன், கண்ணியம் தருபவன். முஸில்லுன்னு என்ன, இழிவுபடுத்துபவன். இப்போ இந்த 2 எதிர்த்தன்மைகள் கொண்டது இந்த 2 பேருமே. அப்போ அது 2மே பண்ணும்போது நம்ம என்ன ஆயிடுவோம், அல்லாஹ் பற்றிய சரியான புரிதல் வரும். அல்லாஹ் கண்ணியத்தை மட்டுமே கொடுப்பான். எவ்வளோ கேடுகட்டு நம்ம நடந்தாலும் அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்திகிட்டே இருப்பான். இது தவறான ஆக்கியதால் போயிடும். அல்லாஹ் வந்து கண்ணியத்தை எடுப்பான், இழிவுபடுத்துபவன் இல்லை. நம்ம என்ன தான் நல்ல விதமாக நடந்துக்கிட்டாலும் அல்லாஹ் நம்மளை இழிவுபடுத்தியே தீருவோம். இப்போ 2மே டேஞ்சர் ஆகிடுச்சா? இப்போ இதுவும் புரிஞ்சுக்கிட்டோம்னா பேலன்ஸ் ஆகிடும். ஓகே, நம்ம நல்லபடியாக நடந்துக்கிட்டால் அல்லாஹ் நம்மளுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்துவான். நம்ம தரம் தாழ்ந்து போனால் அல்லாஹ் நம்ம இழிவுபடுத்துவான். இழிவுபடுத்தக்கூடிய சக்தியும் அல்லா இடத்துல தான் இருக்குது, கண்ணியப்படுத்தக்கூடிய சக்தியும் அல்லா இடத்துல இருக்குது. அதனால் நம்ம கரெக்டாக நம்ம நடந்துக்கிறத பொறுத்து நமக்கு ட்ரீட் பண்ணப்படுவோம். அப்போ 2ல் 1 மட்டுமே திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன ஆயிரும், பேட் இமேஜ் கன்வே ஆயிரும்.
அல்லாவை பற்றி அல்லாஹ் யாருப்பா, அவனா கேவலப்படுத்துகிறோம்ப்பா. அல்லாஹ் யாருப்பா, அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்துகிறோம், இது தப்பாக போயிடும். இப்போ உதாரணத்துக்கு குரானில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான், இன்னும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தண்டனை அளிப்பதில் கடுமையானவன், மேலும் அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பு வழங்குபவனாகவும் மாபெரும் கருணையாளனாகவும் இருக்கிறான். ஷதீதுல் இகாப் அப்படின்னு சொல்கிறான். வன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அப்போ பாருங்கள், கான்ட்ராஸ்டான ரெண்டு விஷயம் ஒரே ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அடிச்சேன்னா ஏன் அடி அவனுக்கு கிடையாது, மன்னிச்சேன்னா என்ன அளவுக்கு, அது டபுள். கஃபூரு ரஹீம். இந்த இடத்துல ஷதீதுல் இகாப், நான் பழி வாங்கிடுவேன். அவனை ரெண்டுக்கு பேலன்ஸ் பண்ணிக்குவேன். நான் இழிச்சவன் கிடையாது, அதே சமயம் நாங்கள் செடுமூஞ்சியும் கிடையாது. இப்போ ரெண்டும் பேலன்ஸ் பண்ணிக்குவேன். அப்போ எது டிசைட் பண்ணுது நான் எப்படி நடந்துக்கணுன்ட்டு? உன்னுடைய செயல்கள் டிசைட் பண்ணுது. அப்போ உனக்கு என்ன வேணும், அருள் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ, செருப்படி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கும், வேணுங்கிறத எடுத்துக்கோ. அப்போது இதில் வந்து அல்லாவுடைய பெயர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ இன்றைக்கி நம்ம முஸ்லீம்கள் வந்து என்ன நினச்சிட்ருக்குறோம், நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம், அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் நினச்சி, அளவற்ற அருளால். ஷதீதுல் இகாப், அல் ஜப்பார், விரைந்து விசாரிப்பவன், இதெல்லாம் எங்கே போச்சு? அருள் வேட்டா அல்லாவின் அருளில் நம்பிக்கையில் இருக்கும். இப்படி ஓவர் குழு பண்ணி போகிறது. இன்னொரு பக்கம் அல்லாலாம் மன்னிக்கவே மாட்டான், நான் செஞ்ச பாவங்கள் அவ்வளோ இருக்குது, இப்படி போயிடுறது. ரெண்டும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த அருளில் மிகச்சி போனவங்க தான் என்ன பண்ணுறாங்க, வெறும் களிமா சொன்னால் சொர்க்கம், ஏன் நபியை ஃபாலோ பண்ணிட்டா சொர்க்கம், நபி மேலே சலவாத் சொன்னால் சொர்க்கம். இப்போ மதீனாவுக்கு பார்த்தீங்கன்னா உம்ராவுக்கு போகிறவங்களாம் பயங்கரமாக போய் குவிறாங்க. என்ன காரணம்? குறுக்கு புத்தி. கரெக்டாக போகிறவங்க, கரெக்டாக ஜியாரத்து போகிறவங்க, ரசூலாவை கரெக்டாக அன்பு செலுத்துகிறவங்க, கரெக்டாக ரசூலாவை படிப்புன்னு எடுத்து வரவங்க போகிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நிறைய பேர் எப்படி இருக்காங்க, அங்கே போய் விசிட் பண்ண சொர்க்கம் கிடச்சி. அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மற்ற கொள்கைகளில் பார்க்கும்போது சொர்க்க வாசல் வச்சிட்றாங்க. அப்போ அங்கே போய் 2 ரக்காத் தொழுதுட்டா சொர்க்கம். அங்கே அந்த நம்பிக்கையே அது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகளை ஃபாலோ பண்ணால் தான் சொர்க்கம். அதனால் இந்த பேர்கள் வந்து மிஸ்டேக் பண்ணி விட்ரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இதை வந்து மேனுப்புலேட் பண்ணுறது, ரசூல் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை வந்து மேனுப்புலேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதனால் பேர் அல்லாஹ் புது பேர் வைக்கலாமா, வைக்கலாம். நம்ம கூட புதுசாக பேர் வைக்கலாம். ஆனால் அந்த பேர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த பேர் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை குறைக்காத பேராக இருக்கணும். புரியுதா? அதனால் அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பேரை மற்றவங்களுக்கும் வைக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு அதை இவங்க எடுத்தாங்களே, அல்லாங்கிறத எடுத்து அல்லாத்துன்னு வச்சிடுறது, என்ன அல்லு அசீஸுன்னு எடுத்து அல் உஸான்னு வச்சிடுறது. அல்லாஹ்வுடைய பேர் எப்படி இருக்கணும், அல்லாவை அது மேன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய வல்லமையை உணர்த்தக்கூடியதாக இருக்கணும், அவனுடைய தூய்மையை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கணும். இது கவனமாக இருக்கணும். அல்லாஹ் புகழும்போது அவனுடைய மேன்மை பாதிப்பு வந்துடக்கூடாது, கண்ணியம் வந்து அதில் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி அவனுடைய வல்லமையை உணர்த்தக்கூடியதாக இருக்கணும், அவனுடைய தூய்மை, பியூரிட்டி. இந்த இடத்துல என்ன பண்ணிடுறாங்க, மலக்குகளுடைய தந்தை அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய தூய்மை டேமேஜ் ஆகும். இப்போ இதெல்லாம் பார்க்கணும். அதனால தான் தமிழில் வந்து அவங்க எவ்வளோ கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் கூட நிறைய கமெண்ட் போட்டே இருப்பார், நீ அல்லாஹ் அவங்கிற இவங்கிறன்னு. எனக்கே வேதனையாக தான் இருக்குது. அல்லாஹ்வுக்கு வந்து அவன் இவன் பயன்படுத்துறது பார்க்குறோம், நல்லா தெரியுது. இந்த வேர்டு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணப்படுதுன்னு எனக்கும் தெரியும். அவன் வாடா போடான்லாம் சொல்கிறான் அல்லாவை. நம்ம வீட்டிலே பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ் வந்து வாடா போடான்னு தான் முஸ்லீம் பெண்கள் நிறைய பேர் இப்படி தான் பயன்படுத்துகிறேன். டே அல்லான்னு கேட்டேன், இந்த உருதுவில் சொல்லும்போது அல்லாரேன்னு இருந்தேன் அப்படிமா. அல்லாவுக்கு வந்து மரியாதை இல்லாமல் கேட்டால் ரசூலுல்லாஹ்வுக்கு மரியாதை கொடுக்க சொல்லிட்டான், இப்படிலாம் புருடா சின்ன வயசில் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் வந்து ரொம்ப நம்ம வந்து பயன்படுத்துகிற வார்த்தைகள் வந்து ரொம்ப இது பண்ணோம். அது என்ன சொல்கிறது, நம்மளுடைய சப்கான்ஷியஸில் அது இருக்கிறதுனால என்னால் அது கேர்ஃபுல்லாக பயன்படுத்த முடியறதில்லை. அந்த வார்த்தை தான் நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் அப்துல் ரஹ்மான் உமரி வந்து பயன்படுத்துவார், வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் அப்படிம்பார். ஒவ்வொரு இடத்துலையும் அது சொல்லுவார், அளவற்ற அருளாளன் கூறுகிறான் அப்படிம்பார். இது மாதிரி பயன்படுத்துறது சிறப்பு. ஆனால் மறந்துடுவேன் நான். யாராவது அந்த கான்ஷியஸ் அவேர்னஸோடு பேசக்கூடியவங்க இதை கவனிச்சிங்க. அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத்தை வச்சு பேசுங்க, பெஸ்ட் அது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் போனான் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஆயிடுது. அகிலங்களின் அதிபதியாகிய அர்ஷுக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹ் கூறுகிறான் அப்படின்னா அதோடைய வெயிட்டு வேறு, அந்த மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரி புது பெயர் வைக்கிறாங்க இந்த காலத்தில். அந்த புது பெயர்கள் வந்து எப்படிப்பட்டதை வைக்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி.
எந்த அளவுக்குன்னா கண்ணியத்தெல்லாம் குறைக்கல, அல்லாவே ரீப்ளேஸ் பண்ணி. உதாரணத்துக்கு 2 கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, அந்த உலகம் சார்ந்த பொருட்கள், இதுக்கு வந்து என்னங்கிறான் நேச்சருங்கிறான். இதுக்கு என்னங்கிறான் இயற்கை அமைப்பு, இயற்கை மேலே இருக்குது. இந்த வானம் பூமி, அதாவது ஆகாயம், விண்வெளி, வானம், காற்று, இதெல்லாம் என்னங்கிறான் பிரபஞ்சம், யூனிவர்ஸுங்கிறான். இது என்னங்கிறான் பிரபஞ்சம்ன்றான். பிரபஞ்ச சக்தி முடிவு பண்ணுங்கிறது, இயற்கை முடிவு பண்ணுகிறது. இயற்கை முடிவு பண்ணுது, ஏதோ நாய் முடிவு பண்ணுது, நரி முடிவு பண்ணுது, ஏதோ மிஷின் ரோபோட் முடிவு பண்ணுது மாதிரி, ஏதோ ஆட்டோ பைலட் மோடில் ஏதோ இயங்கிட்டு இருக்குதான். அதுக்கு உயிரும் கிடையாது, அது சொரணை கிடையாது, என்ன அதுக்கு வந்து அறிவு கிடையாது, அதுக்கு ஒரு பண்பு கிடையாது, அது வந்து ஒரு ஜடப்பொருள் மாதிரி இயற்கை அப்படின்றான். எது இயற்கை? அல்லாஹ் செஞ்ச ஒரு செயலை இயற்கை செய்தது எவ்வளோ பெரிய துரோகம். மறுக்கலை, செஞ்சது. அதாவது ஒரு செயல் நிகழ்ந்திருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு பிளானிங் இருக்குது. ஆனால் அந்த பிளானிங் பண்ணதுக்கு பேர் என்ன? இயற்கை. அஸ்மாவுல் ஹுஸ்னா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது புரியுதா இல்லையா? அது டோட்டலாக மனித வாழ்க்கையை கொண்டு போய் கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். ஒரு பேர் வச்சான், நாசமாக போயிடுச்சு மனுஷனுடைய வாழ்க்கை. இயற்கைன்னா முடிஞ்சு போச்சு, காலி. பிரபஞ்ச சக்தின்னா சோழி முடிச்சு விட்டான். அல்லாஹ் விட்டு டோட்டலாக அப்புறப்படுத்தி குஃபரில் கொண்டு போய் விட்டுட்டான். இது தான் அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லும்போது இங்கே என்ன சொல்கிறான், மேலும் அவனுக்கு பெயர்கள் வைப்பதில் தடம் புரண்டு செல்பவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் செய்து கொண்டிருப்பவற்றின் கூலியை அவர்கள் பெற்றே தீருவார்கள். இது பிளானிங்கில் பண்ணுறாங்க அவங்க, திட்டமிட்டு. அல்லாங்கிற பெயர் வந்துடக்கூடாதுங்கிற சில முஸ்லீம்கள் அப்படி பயன்படுத்துகிறாங்க. ஒரு முஸ்லீம்கிட்ட பேசும்போது அவர் அவங்கள அப்போ இப்படி தான் பயன்படுத்துகிறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட நாங்கள் வந்து இதை பேசும்போது இப்படி பயன்படுத்துகிறோம். உங்களுக்கு என்ன கேடு வந்துருச்சு அல்லாவை அறிமுகப்படுத்துறதுல? இல்லை, இந்த நன்மை வந்து மற்றவங்களுக்கெல்லாம் போய் சேர தேவையில்லை, அப்படி போய் சேர தேவையில்லை. இந்த குரானுங்கிற நன்மை வந்து அல்லாஹ் ஒழிச்சு வச்சுட்டு ரசூல்லா இது நல்லதாக இருக்குன்னு சொல்லிட்டு இது நான் தான் இறக்கணும்னு சொல்லி ரசூலா கொடுத்தா எவ்வளோ பெரிய துரோகம். அது நன்மை தானே குரானு. அல்லாஹ் ஒழிச்சு வச்சுட்டு அல்லாஹ் கொடுக்கல குரான், நான் தான் கொடுத்தேன்னா அது என்னது? ஏட்டா கொடுத்தவன் அவன் பேரே வரலைன்னா அதுக்கப்புறம் நீ நல்லா இருந்து என்ன பிரயோஜனன்றான்? அல்லாஹ்வுடைய பெயர் முன்னிலைப்படுத்தப்படலை அப்படின்னா அப்போ எதுக்கு அல்லாஹ்வுடைய பொருட்களை பயன்படுத்தணும்? எல்லாம் அல்லாஹ்வுடையது, ஆனால் அவனுடைய பேர் மட்டும், கிரெடிட் மட்டும் அவனுக்கு போயிடக்கூடாது. அப்போது இயற்கை நமக்காக பார்த்து பார்த்து செதுக்கி வைத்திருக்குது. எப்படி பார்த்து இயற்கை செதுக்கும்? இயற்கைக்கு என்ன இருக்குது தாட்டு? அதுக்கு பர்பஸ் என்ன இருக்குது? இது செதுக்குனதுக்கு பின்னாடி ஒரு நோக்கமும் இல்லைங்கிறாங்க. அப்போது அதுதான் அல்லாஹ் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல சொல்லும்போது இந்த இடத்துல இந்த முல்ஹிதுங்கிறான். இந்த பெயர்களை வந்து இந்த தடம் புரண்டு அவங்க போனாங்க இல்லையா, அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஃபதுஹு பிஹா வசருல் லசீனா யுல்ஹிதுன் ஃபி அஸ்மாஇ. முல்ஹிது அப்படிங்கிறான். இந்த முல்ஹிதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா தடம் புரண்டு போகிறது. இல்ஹாத் அப்படின்னா என்ன அப்படின்னா தடம் புரண்டு போகுது. அதனால தான் நாத்தியர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, முல்ஹிதும்பாங்க. அரபில் உருதுலலாம் என்ன சொல்லுவாங்க, முல்ஹிதீன்கள். முல்ஹிதீன்களுடைய வாதம், முல்ஹிதீனுடைய ஆர்குமெண்ட். அப்போ இல்ஹாதுக்கு அல்லாஹ் என்ன டெஃபினேஷன் சொல்கிறான், என் பேரை மாற்றுறவங்க. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குஃபருடைய லீடர்ஸு அவங்களால விளக்கம் சொல்லி தான் ஆகணும். மழை ஏன் பெய்யுது, சூரியன் எப்படி இது பண்ணுது, ஒவ்வொரு விஷயமும் வந்து தாவரங்கள் எப்படி வெளிப்படுது, இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஃபித்ரத்தையும் ஆஃப் பண்ணி ஆகணும். யாரோ ஒரு பிளானிங் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிளானிங் இல்லைன்னா எப்படிங்க வருஷம் கரெக்டாக இந்த மாதத்தில் இந்த செடி வந்து பழங்களை கொடுக்குது, பதில் சொல்லணும்ல. அப்புறம் என்னங்கிறான், நேச்சர் செலெக்ஷன்றான். முடிஞ்சு போச்சு. காட் செலெக்ஷன் இல்லை, நேச்சர் செலெக்ஷன். அப்புறம் என்ன, ஏங்க இது வானம் பூமி சூரியன் சந்திரன் வந்து ஒரே மாதிரி இரவு பகல் வருது, கிளைமேட் வந்து ஒரே மாதிரி மாறி கரெக்டாக இந்த மாதத்தில் வெயில் அடிக்குது, இந்த மாதத்தில் மழை வருது, மான்சூன்னா கரெக்டாக விதை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கனால மழை பெய்யுன்ட்டு. இதெல்லாம் எப்படிங்க நடக்குது? இது யூனிவர்ஸ் டிசைட் பண்ணுது, அடிச்சு விட்டுறான், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த புது பேர் வைக்கிறது எவ்வளோ பெரிய டேமேஜ் ஆயிடுது. அப்போ இந்த வைக்கிறவங்க இன்றைக்கி யார்? இன்றைக்கி உலகம் பூரா எந்த பேர் பாப்புலர்? நேச்சர் பாப்புலர், யூனிவர்ஸ் பாப்புலர். என்ன இதுதான் வந்து இது என்னது, முல்ஹிது. இது வந்து இல்ஹாதில் கொண்டு போய் விட்டுறாங்க. அப்போ இது இல்ஹாது கூட இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, வில்லுலேருந்து ஒரு அம்பு புறப்படுது, அது போகிற குறியை விட்டுட்டு வேறு டைரெக்ஷனில் போகிறது. இதுதான் அதோடைய மீனிங், இல்ஹாதுடைய மீனிங். இப்போ இதை எடுக்கும்போது இவங்க இணை வைப்பிலிருந்து மக்களை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக ஆய்வு பண்ணால் போனாங்க.
இந்த வானம் பூமியுடைய உண்மைகளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு போனாங்க. கிளம்புனது என்னவோ நல்ல நோக்கம்தான், கிளம்புனது என்னவோ வில்லுலேருந்து தான் கிளம்புனாங்க. ஆனால் போய் சேர்ந்த இடம் குஃபூரில் கொண்டு போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க என்ன டைரக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நேராக போய் மனிதர்களை காப்பாற்ற போகிறேன்ட்டு கொண்டு போய் கடவுள்னே ஒன்று இல்லைன்னு கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்போ எல்லாம் இவங்களை சொல்கிறான், அப்பெயர் வைப்பதில் தடம் புரண்டு செல்பவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் செய்து கொண்டிருப்பவற்றின் கூலியை அவர்கள் பெற்றே தீருவார்கள். அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி என்னுடைய பெயர்களை யார் சிதைக்கிறானோ, யார் என்னுடைய பெயரை இருட்டடிப்பு செய்கிறானோ அவங்ககிட்ட பேசாது, ஆர்குமெண்ட்டை வைக்காது, அவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. பிளான் பண்ணி பண்ணுறான், நல்லா தெரியுது அவன் அயோக்கியத்தனம் பண்ணுறான், அவனை அவன் போக்கில் விட்டுரு, அவர்களாண்ட பேசி நீ ஒரு பிரயோஜனமும் அவங்ககிட்ட கிடையாது, இதனுடைய விளைவை அவர்கள் சந்திப்பார்கள். என்னுடைய எச்சரிக்கை ரொம்ப கடுமையானதெல்லாம் சொல்கிறேன். அவர்கள் செய்து கொண்டிருப்பவற்றின் கூலியை அவர்கள் பெற்றே தீருவார்கள். அல்லாவுடைய பெயரை மாற்றுறதுங்க சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ ஒரு ஆன்மீக விஷயம் மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டுரும். அல்லாஹ் ஒரு ஜட பொருளாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, கேமே இதாக போயிடும். அல்லாஹ் மேலே உங்களுக்கு போக வேண்டிய அந்த நன்றி உணர்வு அந்த தொழுகை மூலமாக அவனுக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாக அவனுடைய உத்தரவுகளை ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக ஒரு ஜடப்பொருளுக்கு போச்சுன்னா அங்கே ஒரு உத்தரவும் கிடையாது, அங்கே ஒரு சுக்குரும் கிடையாது. இயற்கைக்கு எப்படி நன்றி செலுத்துவீங்க? இயற்கை உங்களுக்கு இவ்வளோ செஞ்சிச்சு, இயற்கைக்கு நீ எப்படி நன்றி செலுத்துவ? என்ன இருக்குது சோர்ஸ்? ஒன்றுமே கிடையாது. அப்போ நன்றி கேட்டவனா உலகத்தில் சுற்றுவீங்க. அவ்வளோ செஞ்ச இயற்கைக்கே நான் ஒன்றும் சொல்லலையா, நீ 10 மாதம் பெற்றதுக்கு நான் உனக்கு எதாவது செய்யணுமா? எப்படி? எனக்காக பார்த்து செஞ்ச இயற்கைக்கே நான் ஒன்றும் செய்யலை, நீ வந்து கொஞ்சோண்டு எனக்கு உபகாரம் செஞ்சுட்டு நீ என்கிட்ட நன்றி எதிர்பார்க்குறியா? தேவையே இல்லை. இயற்கைக்கிட்ட இருந்தே எனக்கு தேவையான லாபங்களை மட்டும்தான் நான் பெற்றுட்ருக்கிறேன். அதே மாதிரி நானும் வந்து எனக்கு தேவையான லாபங்களை உலகம் பூரா எடுத்துக்குவேன். இயற்கையை எனக்கு நல்லது கெட்டது எதுன்னு கைட் பண்ணல, எனக்கு வந்து யாரும் வந்து கைட் பண்ணக்கூடாது. எனக்கு இவ்வளோ செஞ்சால் இயற்கையே எனக்கு ஆர்டர் போடாமல் இருக்குது, நீ ஏன் ஆர்டர் போடுற? அடையே அது இயற்கையிலடா, அல்லான்னா முடிஞ்சு போச்சு, எல்லாமே பார்வையே மாறி. ஒரு பேர் பாருங்கள் எவ்வளோ மாறிடுச்சு. ஒரு பேரை வச்சிங்க டோட்டலாக மாறி. அதனால் அல்லாஹ் வந்து சொல்கிறான், இந்த பேர் திரிக்கிறது சாதாரண குற்றம் இல்லை. நாம் படைத்த மக்களில் ஒரு பிரிவினர் இப்படியும் இருக்கிறார்கள், அவர்கள் முற்றிலும் சத்தியத்திற்கேற்ப வழிகாட்டுகிறார்கள், மேலும் சத்தியத்திற்கேற்பவே நீதி வழங்குகிறார்கள். அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், என்ன தான் இந்த மக்காவாசிகள், இந்த குறைஷிகள் இவங்கெல்லாம் இப்படி லாபங்களுக்கு பின்னாடியும் உணர்ச்சிகளுக்கு பின்னாடியும் இந்த புலன்களை பயன்படுத்தாமலும் நபியுடைய தாவத்தை வந்து கொச்சைப்படுத்தியும் இப்படி சுற்றிட்டு இருக்கிறாங்களா? இப்படிப்பட்டவங்க மட்டுமே இந்த பூமியில் இருக்கிறது இல்லை, நல்லவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஒமின் மன் ஹலக்னா உம்மத்தன். அப்போது ஒரு உம்மத்து இப்படி இருக்க தான் செய்கிறாங்க. நாம் படைத்ததில் ஒரு உம்மத்து. அப்போ இதிலேருந்து புரிஞ்சுக்கணும் என்ன, உம்மத்துங்கிறது ஒரு சிஃபத்து, உம்மத்துங்கிறது ஒரு தன்மை. இது வந்து ஒரு கூட்டம் வந்து பை பர்த்தில் ஜென்ரேட் ஆனவங்க கிடையாது. ஒரு பண்பு கொண்டவர்கள், ஒரு நோக்கம் கொண்டவர்கள், ஒரு லட்சியம் கொண்டவர்கள், அந்த குரூப்பை வந்து குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இப்படிப்பட்டவங்க இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்க? முற்றிலும் சத்தியத்திற்கேற்பவே வழிகாட்டுகிறார்கள், மேலும் சத்தியத்திற்கேற்பவே நீதி வழங்குகிறார்கள். இப்போது இதில் இன்னொரு 2 விஷயம் இதில் இருக்குது. என்ன? ஒன்று, வெறும் ஒப்பீனியன் சொல்கிறது, இது கரெக்டு இது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து நவுந்துக்கிறது, மக்கள் மத்தியில் எடுத்து சொல்கிறது, இதெல்லாம் சரிங்க இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொல்லிடுறது. அடுத்ததால் என்ன சொல்கிறான்? அவர்கள் சத்தியத்திற்கேற்பவே நீதி வழங்குகிறார்கள். சத்தியத்தை வழிகாட்டுறது மட்டும் உம்மத்துடைய கடமை இல்லை, அதன்படி நீதி வழங்குவதும் உம்மத்துடைய கடமை. நீதி எப்போ வழங்க முடியும்? அதிகாரத்தில் இல்லாமல் எப்படி நீதி வழங்க முடியும்? இப்போ கேட்குறாங்கல்ல, இது மஸ்டா அப்படின்னு. மஸ்ட்டு தானே. ஹக்கு சத்தியத்துக்கு அதோடைய நிபந்தனைகள் என்ன? நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது இல்லை, நன்மை செய்து விடுவது, தீமையை ஒழித்து விடுவது. இப்படி செஞ்சால் நல்லா இருக்குங்க அப்படிங்கிற வெறும் பரிந்துரைகளே இல்லை, செஞ்சு காமிக்கிறது. அதுதான் ரசூல் வந்தாங்க. இல்லைன்னா நபி அனுப்பியிருப்பான், ரசூல் நல்லா அனுப்பியிருக்க மாட்டார். நபி வந்தால் அவர் சொல்லிட்டு போயிடுவார், செய்ய மாட்டார், தேவையில்லை. ஆனால் ரசூல் வந்துட்டார்னா செஞ்சு முடிச்சுட்டு தான் வந்தாகும். ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு புரிஞ்சுக்கணும். அதாவது உம்மத்துனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாருமே ரசூலோடைய உம்மத்துன்னு சொல்கிறோம். இந்த மீனிங் இல்லை உம்மத்து. அதாவது இவங்க எல்லாருமே ரசூல்லாவுடைய ஹவுமுன்னு வச்சுக்கோங்க, ரசூல்லாவுடைய சமூகம்.
ஆனால் அதில் ரசூல்லாவுடைய அந்த கொள்கைகளை யார் பின்பற்றி அதோடைய ஹக்கை நிறைவேற்றுறாங்களோ அவங்க தான் உம்மத்தாக முடியும். அப்போ கூட்டத்தாருக்கும் அது மூசாவை வந்து அதான் சொல்லுவாங்கள்ல, சாலி நபியை வந்து சமூக கூட்டத்தாருக்கு அனுப்பணும். இப்போ நம்ம இன்றைக்கி இருக்கிற 700-800 கோடி பேர்னு வச்சுங்க, இவங்க எல்லாருமே ரசூல்லாவுடைய கூட்டத்தார், ரசூல்லாவுடைய அந்த ஸ்லாபுக்குள்ளே வர்றவங்க. இவங்களுடைய போதனைகள் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். அதுதான் நமக்கு வந்து எக்ஸாம் பேப்பர். இவர் தான் நம்முடைய கிளாஸ் டீச்சர். அப்போது மொத்த கிளாஸும் ரசூல்லாவுக்கு தான். ஆனால் அதில் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறானோ அவன் தான் உம்மத். அப்போ இதுதான் டிஃப்ரெண்ட். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த உம்மத்துடைய ரோல் என்னன்னு சொல்கிறான். வழிகாட்டுது. ஹிதாயத் எப்படி இருக்கும், அவங்க வந்து சத்தியத்தை கொண்டு வழி நடத்துவார்கள், சத்தியத்தை கொண்டே நீதியும் வழங்குவார்கள். நீதி வழங்குறதும் நீதியை நிலைநாட்டுவதும் அவர்கள் வந்து சத்தியத்தை கொண்டே பண்ணுவாங்க. அப்போ இது வெறும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கருத்துக்கு இது மட்டும் கிடையாது. இது சரி இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே கருத்து சொல்லிட்டு போகிறது கிடையாது. வெறும் கருத்து சொல்கிறது நோக்கம்னு வச்சிங்களேன். வெறும் இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சப்ஜெக்டாக போயிடுது. ஒரு டிபேட் உட்காந்துக்க வேண்டியது. மனித குலத்திற்கு ஏற்றது பட்டிமன்றம் நடத்த வேண்டும். மனித குலத்திற்கு ஏற்றுவது திருமண முறையாக, லிவிங் டுகெதராக. அப்போ 3 மணி நேரம் இவன் ஆர்கியூமெண்ட் வைப்பான், 3 மணி நேரம் இவன் ஆர்கியூமெண்ட் வைப்பான். அப்புறம் என்னன்றுவான், பதிலை நான் மக்களுடைய விருப்பத்திலே விட்டு விடுகிறேன், மக்கள் மன்றத்திலே நான் ஒப்படைத்து விடுகிறேன்னு வந்துச்சு போயிடும். அடே இதுக்கு அதான் சொல்கிறேன், நம்ம இன்றைக்கி தான் பண்ணிட்டுருக்கோம். தௌஹீதுக்கு பிரச்சனை என்ன, தௌஹீது அல்லாவுடைய சிஃபத்துகள் எப்படிப்பட்டது தெரியுமா? ஆனால் அல்லாவுடைய இன்னொரு சிஃபத்து இருக்குது. அல்லாவுடைய மற்ற சிஃபத்தெல்லாம் பார்க்கவே மாட்டிங்களா? அல்லாஹ் எப்படி கேட்பான், அல்லாஹ் பார்ப்பான், இது மட்டும்தானா? அல்லாஹ் வழிகாட்டுவான், அல்லாஹ் வந்து விசாரிப்பான், அல்லாஹ் குற்றம் பிடிப்பான், இதெல்லாம் பார்க்க மாட்டிங்களா? அப்போது இது கரெக்டாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல இது மட்டும் நம்முடைய கடமை கிடையாது. இது சொல்லப்போனால் வெறும் இது நம்ம கடமைன்னு நினச்சதுனால இப்போ கேட்டால் அடுத்து என்ன பண்ணிடுவோம், அப்போ நீ நீதி வழங்கிடுவியா, நீ பண்ணிடுவியோ? முடிஞ்ச விவகாரங்கள் நீதி வழங்குவோம். தனி மனிதர் விவகாரங்கள், குடும்ப விவகாரங்கள், வியாபாரங்கள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நாம் என்ன பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் சத்தியத்தின் அடிப்படையில் வழிகாட்டவும் செய்வோம், சத்தியத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கவும் செய்வோம். அதே சமயம் இந்த மற்ற விஷயங்கள் சமூக வாழ்வில் எது சத்தியம்னு நமக்கு தெரியுமா இல்லையா? அப்போ அவங்க தீர்ப்பளிக்கிற இடத்துல உட்காந்துருக்காங்கல்ல, நீதி வழங்குற இடத்துல உட்காந்துருக்காங்கல்ல, அதுக்கு அவங்க எவ்வளோ முயற்சிகள் எவ்வளோ முன்னெடுத்தாங்க அவங்க. அப்போ அந்தளவுக்கு நாம் முயற்சிகள் வந்து முன்னெடுத்தோமா? ஏன் நம்ம அஜெண்டாவில் அது இல்லையா? நம்ம அஜெண்டா என்ன இருக்குது? நன்மை ஏவுவது, தீமை தடுப்பது. தீமை எப்படா தடுப்பீங்க? எப்படி தடுப்போம்? ஒன்றும் தடுக்க மாட்டோம், எவனும் விட மாட்டான். எந்த காலத்தில் ஃபிரௌன் வந்து தீமை விட்டுருக்கான்? ஒன்றுக்கு 10 அத்தாச்சியை கொண்டு போய் காமிச்சு பனி இஸ்ராயேல் விட்டுருங்கிற முடியாதுன்றான். எல்லாத்தையும் முடிஞ்சு கடைசியாக அவன் கழுத்தில் ஏறி மிதிச்சு விட்டே ஆகணுங்கும்போது தான் சரி போய் கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறதுக்கப்புறம் கூட சும்மா எல்லாம் துரத்திட்டு போகிறான். என்கிட்டருந்து வெளியே போகிறாங்க, அதுக்கு செத்து போட்டோம் அப்படின்ட்டு. கடுமையான நெருக்கடி வந்துடுது. அவன் பையனுக்கு ஏதோ ஒரு ஆயிடுது. அதுக்கப்புறம் நிபந்தனையாக மூசா நபி வைக்கிறாங்க, பனி இஸ்ராயல்களை விடுவிச்சிருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவன் விடுறான். இல்லைன்னா அத்தனை லட்சம் பேர் கடல் வரைக்குமே போய் பீச் வரைக்கும் போக முடியுமாம்மா? இல்லை, எடுத்தோடனே கபரிஸ்தான் போயிடுவாங்க. பேக்கிங் பண்ணுறது ஏன் அத்தனை பேர் புறப்பட்டு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? எத்தனை நாள் எடுத்துருக்கும்? அது நான் 1 மணி நேரத்தில் டக்குன்னு கிளம்பிட முடியுமா? கல்யாணத்துக்கு புறப்பட சொன்னாலும் நம்ம வீட்டு பொம்பளைங்க கூப்பிட்டு போகிற 2 மணி நேரம் ஆயிரும். அதுவும் 1 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லி வைப்போம், இத்தனை நாள் கிளம்பணுன்ட்டு. அதுக்கே ஜமானாவாயிரும். அவ்வளோ பெரிய கூட்டத்தை மூட்டை முடியும். பர்மனெண்ட்டு காலி பண்ணிட்டு போகிறது, வீடு காலி பண்ணிட்டு போகிறது, அத்தனை வேலை பண்ணிட்டு போகிறதுக்கு அவன் விடுவானா? அவன் விடமாட்டான். அது மாதிரி இது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ நம்ம அஜெண்டாவில் அது இருக்கும்போது மட்டும்தான், இப்போ அது இருக்கும்போது தான் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் நம்முடைய கல்வி திட்டங்களை அமைப்போம். நம்முடைய கடமைகள் என்னன்னு தெரிஞ்சால் தான் அதற்கு உண்டான மென்டல் ப்ரிப்பரேஷன் நமக்கு வந்து வரும். அது வராத பட்சத்தில் என்ன ஆயிரும், வெறும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவதற்கான சப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் பாருங்க. முட்டாள்தனமாக மது வந்து கொஞ்சமாக குடித்தா நல்லதா, அதிகமாக குடித்தா நல்லதான்னு முட்டாள்தனமாக டிபேட் பண்ணுறீங்க. நம்மக்கிட்ட தெளிவு இருக்குங்க, நம்மகிட்ட கிளாரிட்டி இருக்குது. நாங்கள் இந்த சப்ஜெக்ட்லாம் ஆய்வே பண்ண மாட்டோங்க. சரி பாய், அவ்வளோ டைம் சேவ் பண்ணிட்டீங்களா பாய், நீ என்ன பாய் பண்ணிகிட்ருக்கிறீங்க? நாங்கள் என்ன பண்ணோம், பிரியாணி கண்டுபிடிச்சோம், குலாப் ஜாமுன் கண்டுபிடிச்சோம், சாயத்து கூட கண்டுபிடிச்சோம், வெரைட்டியாக சாப்பிட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டு சுற்றுறோம். என்ன அதுவும் இல்லாமல் அல்லாஹ் வந்து எப்படி புகழ்ந்து அல்லாஹ் எப்படி தாஜா பண்ணுறதுன்னு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சோம். என்ன இந்த பூமியில் வந்து எப்படி கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி இது பண்ணுறது, பாவங்களை எப்படி குறுக்கு வழியில் போக்கிக்கிறது,
ஜும்மாவுக்கு நடுவில் கேப் ஃபில் பண்ணிக்கிறது, ரம்ஜானுக்கு நடுவில் கேப் ஃபில் பண்ணிக்க வேண்டியது, ஒரு உம்ராவுக்கு இன்னொரு உம்ராவுக்கு நடுவில் கேப் ஃபில் பண்ணிக்க வேண்டியது, இதெல்லாம் பண்ணி நாம் இதுதான் அதான் டைம் நம்ம மிச்சம் பண்ணது. எது சரி தவறுன்னு இதெல்லாம் ஆய்வு பண்ணாமல் மற்றவங்க மண்டை பிச்சுக்கிற மேட்ரு நம்ம முன்னாடியே முடிவு பண்ணிட்டு உக்காந்துட்டோம்ல. நம்ம நேரம் எதில் போகுதுன்னா நம்ம இன்னும் உலகத்தை வந்து அதிகமாக தேடுறதுக்கு நம்மளுடைய இந்த நேரம் வந்து செலவு. இப்போ அப்படியே திருப்பி போடுங்க. இதெல்லாம் நடைமுறைப்படுத்துவது நம் மீது கடமை அப்படின்னு நம்ம உணர்ந்தால் நமக்கு இருக்கிற டைம் பத்தாது. அந்த டைமில் நம்முடைய ஆற்றல்கள் நாம் வேறு எதுக்கு செயல்படுத்தணும். ஆஹா, இவ்வளோ பெரிய உலகமாகிடுச்சு, இதில் சீர்திருத்தம் கொண்டு வர்றது சாதாரண வேலை கிடையாது. அதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும். பேசிக் லெவல், அதாவது அது கிண்டர் கார்டன் லெவல்லேருந்து நம்ம ஆரம்பி இந்த வந்து குழந்தைங்களுக்கான டாஸ்க்காக அது வைக்கணும், இது வந்து இளைஞர்களுக்கான டாஸ்க்காக வைக்கணும், இது வந்து பெரியவங்களுக்கான டாஸ்க்காக வைக்கணும். இப்படி வந்து நாம் வந்து தொடர்ச்சியாக அதை வைப்போம். நம்முடைய வசனங்களை பொய்யென்று உரைத்தவர்களை அவர்கள் அறியாத வகையில் படிப்படியாக அழிவின் பக்கம் நாம் கொண்டு செல்வோம். மேலும் நான் அவர்களுக்கு அவகாசம் அளித்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக என்னுடைய சூழ்ச்சியை யாராலும் முறியடித்து விட முடியாது. அப்போது அல்லாஹ் இந்த இடத்துல இந்த இதில் என்ன சொல்கிறான் அடுத்தது அப்படின்னா, இந்த சத்தியத்தை நிராகரிப்பவர்கள் இந்த குறைஷிகள் இவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அந்த சூழ்ச்சிகள் வந்து பலன் தருது அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. அது அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது அப்படி கிடையாது, நமது வசனங்கள் நீங்கள் பொய்ன்னு சொல்கிறீங்க, உங்களை நான் விட்டு வச்சுருக்கேன். அவர்கள் அறியாத வகையில் படிப்படியாக அழிவின் பக்கம் நாம் கொண்டு செல்வோம். அவங்கள படிப்படியாக அழிவு பக்கம் தான் கொண்டு போய்ட்டுருக்கோம். கடைசியாக கொண்டு போய் பதிலில் நிற்கிற வரைக்கும் அவங்க என்ன நினச்சாங்க, அவங்களுடைய சூழ்ச்சி வந்து பயங்கரமாக ஆயிடுச்சு. வெறும் 300 பேர் தான் இருக்கிறாங்க, ஆயுதமும் இல்லை, நல்லா மாட்டிக்கிட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்தவொடனே அவங்க எதிர்பார்த்தது என்ன, பெரிய படம் இருக்கும், மதினாலேருந்து வந்திருக்கும்னு நினச்சாங்க. பார்த்தா சின்ன படம், பயங்கரமான ஆயுதங்களோடு வந்திருப்பாங்க. பார்த்தா ஒன்றும் பெருசாக ஆயுதங்கள் கம்மி. அதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நினச்சேன். ஆனால் மாட்டினது அவங்கன்னு நினச்சாங்க, கடைசியாக மாட்டினது யார், இவங்க. அப்போ அது அல்லாஹ் சொல்கிறேன். இப்போ இந்த சூழ்ச்சிகள் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டே வருது இல்லை. இது ஏன் அல்லாஹ் அவங்கள ஒர்க் அவுட் ஆக விட்ருக்காங்கன்னா, அவங்களுக்கு உள்ளே வச்சுருக்கிற ட்ராப், உள்ளே வா, இன்னும் உள்ளே வா. கடலில் வந்து சும்மா ஒரு நுனியில் வந்துருந்தானா ஃபிரோன் என்ன இருப்பான், பீச்சோடு அப்படியே வெளியே போயிருப்பான். கடல் மூழ்கி இருந்தான், அவனை உள்ளே விடணும். அப்போ தான் அவன் நினச்சிருப்பான், ஒன்றும் இல்லைப்பா, நம்ம நினச்ச மாதிரி இல்லைப்பா, மூசாவுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் கடல் திறக்குது. மூசா மட்டும் போனார், கடல் திறந்தார். பார்த்தா கடலை இன்றைக்கி என்னமோ ஆகிப்போச்சுப்பா. அதுக்கு இதை அவர் பயன்படுத்திக்கிட்டார். அது ஏதோ ஒரு நிகழ்வு இப்படி நடந்துருச்சு, ஏதோ அப்படியே பிளந்துருச்சு, இனிமேல் அது இப்படி தான் இருக்க போகுது. அப்போ அவர் போந்தாலும் அப்படி தான் இருக்குது, ஏன் படம் பூந்தாலும் அப்படி, இதுக்கு போய் ஏதோ மூசாவோட இறைவன் சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போது இது வந்து அவங்க விதவிதமான சூழ்ச்சிகள் இன்றைக்கி இனி என்னெல்லாம் சூழ்ச்சி பண்ணுறாங்க. சத்தியத்தை மறைக்கிறது, இது ஒரு முதல் சூழ்ச்சி. மனித குலத்துக்கு சத்தியம்னு ஒன்று இருக்கிறதே தெரிஞ்சிக்கக்கூடாது. இதுக்கு வந்து எவ்வளோ டூல் வந்து பயன்படுது. இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க குஃபருடைய அந்த ஐமத்துல் குஃபர் யார், நீ அமெரிக்கா, அவங்களுடைய அந்த கூட்டணிகள், அவங்க என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ ஃபண்டிங் செலவு பண்ணுறாங்க. இஸ்லாத்தை வந்து மக்கள் வந்து சரியாக போய் விளங்கிடக்கூடாது. அதுக்கு யாரெல்லாம் டூரில் பயன்படுத்தாங்க, முஸ்லீம்களே டூலாக பயன்படுத்தாங்க. மதரசாக்கள் இருக்குது, அவங்களுக்கு ஃபண்டடு மதரசாக்கள் இருக்குது. அவங்க ஸ்பான்சர்ஷிப்பில் தான் உலகம் பூரா தாவாக்கள் நிறைய இடத்துல பயன்படுத்தப்படுது. பெரிய பெரிய ஹப்புகளை வந்து அவங்க உருவாக்கி கொடுக்குறேன். இன்னொரு பக்கம் முஸ்லீம் அந்த மெட்டீரியலிஸ்டிக் மனிதர்கள், அவர்களை வந்து ப்ரமோட் பண்ணுறது, அவங்கள வச்சு அவங்கள வந்து ஒரு புது வாழ்வியலை வச்சு அவங்கள கண்டுபிடிக்கிறது. அப்படி மீறி யாராவது சத்தியத்தை ஏற்க முன் வந்துட்டால் என்ன பண்ணுறது, ஃபித்ரத்துன்னு ஒன்று உயிரோடு வச்சுருந்தா தானே நீ சத்தியத்தை ஏற்ப. அப்போ ஃபித்ரத்துக்கு எதிரான செயல்களையே மக்கள் மத்தியில் பரப்பி விட்ருங்க. விபச்சாரம், சாராயம், ஓரின சேர்க்கை, பொய், பித்தலாட்டம், இதெல்லாம் பேசி 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 மனுஷனுடைய ஃபித்ரத் செத்துருச்சுன்னா நீ என்ன வேணாலும் தாவா பண்ணிக்கோ, எவன்ட்டையும் இங்கே எடுபடாது. இப்போ அவங்க ரூட் எடுத்துகிட்டு கடைசி ரூட் இதுதான் அவங்களுடைய லாஸ்ட் அட்டாக். இந்த அட்டாக் அவங்க பயங்கரமாக நம்புகிறாங்க, இதில் வந்து நம்ம ஜெயிச்சிருவோம். இப்படி ஃபித்ரத்தே செத்தவங்க எந்த தாவா வந்து ஆனால் ஏற்றுக்கிறான். இவங்க எவ்வளோ எஃபர்ட்டு போடுறாங்க உள்ளத்தை சாகடிக்கணுங்கிறது, ஆனால் உள்ளம் அதை மீறி உயிரோடு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு அழைப்பு எப்படி வந்து வருஷம் பூரா அந்த வெயிலில் காஞ்சி இருந்த ஒரு இது மழை துளி பெஞ்ச உடனே டக்குண்டு அது ஹயாத்து வந்துடுதோ, அது மாதிரி ஹக்கு விழுந்த உடனே டக்குன்னு எதிர்பாராத இடத்துலேருந்து ஆதரவு வந்துடும். நினச்சே பார்த்துருக்க மாட்டோம், அப்படியே வந்துடும். அப்போ அது வந்து அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான், நான் அவர்களுக்கு அவகாசம் அளித்து கொண்டிருக்கிறேன், நிச்சயமாக என்னுடைய சூழ்ச்சியை யாராலும் முழித்து விட முடியாது. அவங்க அல்லாஹ் அவங்க விட்டு வச்சுருக்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு இதுக்கு தான், சூழ்ச்சிக்காக அல்லாஹ் விட்டு வச்சுருக்கான். அவங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க என்ன தான் ஆடினாலும் அவங்களால ஒன்றும் பிடுங்க முடியாது. அதுதான் ரசூலா சொல்கிறேன், என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் நிலைத்து இருந்து கொண்டே இருக்கும். அவங்கள வந்து யாரும் என் உம்மத்தில்
ஒரு கூட்டத்தினர் எப்போதும் சத்தியத்தின் மீது நிலைத்தவர்களாகவும் மேலோங்கியவர்களாகவும் இருப்பார்கள். சத்தியத்தில் நிலச்சிருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? என்ன சொல்கிறது, ஒடுங்கி இருக்க மாட்டாங்க, மேலே இருப்பாங்க. மிரட்டிகிட்டே இருப்பான். அவங்க குரல், அவங்க சவுண்டு பெருசாக கேட்டுகிட்டு தான் இருக்கும். அவங்க பயந்துட்டு, அதாவது அவங்க மிரட்டிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஹக்காக பேசிகிட்டு தான் இருப்பாங்க. அவங்க வந்து எல்லாத்துலேயுமே அவங்க கீழே இருப்பாங்க. ஆனால் அதாவது அந்தஸ்தில், பொருளாதாரத்தில், பலமில், வால்யூமில், இதிலெல்லாம் கீழே இருப்பாங்க. ஆனால் மேலே வச்சுருப்பாங்க. ஹக்கு விஷயத்தில் எப்படி இருப்போம், மேலே. இப்போ இன்றைக்கி உதாரணம், லிவிங் எக்ஸாம்பிள் எவ்வளோ பார்க்குறோம். இன்றைக்கி வந்து மிடில் ஈஸ்ட்டில் எவ்வளோ போர்கள் நடக்குது. முஸ்லீம்கள் வந்து எல்லாம் எவ்வளோ மேன்மைப்படுத்தி வச்சுருக்கோம். இல்லை அவங்ககிட்ட எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, இவங்ககிட்ட டெக்னாலஜி இல்லை. ஆனால் யாருக்கு வந்து எல்லாம் கண்ணியத்தை கொடுத்து வச்சுருக்கான். இன்றைக்கி அமெரிக்கா வந்து ஹுர்முஸ் மூடிருச்சு, திறந்துருச்சுன்னு யாவனும் சீரியஸாகவே எடுத்துக்கிறது இல்லை. நீ போட அவன் டெய்லி இப்படி தான் பேசிகிட்டு இருப்பான். ஆனால் அங்கேருந்து ஒரு அறிக்கை வந்து அது எவ்வளோ சீரியஸாக பார்க்குறேன். இப்போ எல்லா கண்ணியத்தை எப்படி கொடுத்துட்ருக்குறோம். இவர்கள் எப்போதேனும் சிந்தித்திருக்கின்றார்களா? இவர்களுடைய தோழருக்கு எவ்வித பைத்தியமும் இல்லை. இவர் தெளிவான முறையில் எச்சரிக்கை செய்பவரே ஆவார். வானங்கள், பூமி ஆகியவற்றின் ஆட்சி அமைப்பை குறித்து இவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? மேலும் அல்லாஹ் படைத்திருக்கும் எந்த பொருளையேனும் இவர்கள் கண் திறந்து பார்க்கவில்லையா? இன்னும் தங்கள் வாழ்க்கை தவணை முடியும் நேரம் நெருங்கிவிட்டது என்பதை கூட இவர்கள் சிந்திக்கவில்லையா? ஆக தூதரின் இந்த எச்சரிக்கைக்கு பிறகு வேறு எந்த அறிவுரையின் மீது தான் இவர்கள் நம்பிக்கை கொள்ளப் போகிறார்கள்? அல்லாஹ் எவரை வழி தவற செய்கின்றானோ அவரை நேல்வழிப்படுத்துபவர் எவரும் இல்லர். மேலும் அல்லாஹ் இவர்களை தங்களுடைய ஆணவ போக்கிலேயே உழன்று கொண்டிருக்குமாறு விட்டு விடுகின்றான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் ரசூல்லாவுடைய நிலைமை வந்து அல்லாஹ் கிளியர் பண்ணுறான் குறைஷிகளுக்கு. இவர்கள் எப்போதேனும் சிந்தித்திருக்கிறார்களா? இவர்களுடைய தோழருக்கு எவ்வித பைத்தியமும் இல்லை. அப்போ ரசூலாவெல்லாம் என்ன சொல்கிறான், இவர் என்ன விரோதியை பார்க்குறீங்க? முதல்ல இவர் தோழர்றா உங்களுக்கு. இவர் உங்களுக்கு விரோதி கிடையாது, தோழர். இவரை போய் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? பைத்தியம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பைத்தியம்? அப்படி என்ன உங்களுக்கு ஆயிடுச்சு? இவர்கிட்ட நீங்கள் என்ன அப்படி பார்த்தீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவங்க பைத்தியம்னு தான் பார்த்தாங்களா? ரசூலா வந்து நபின்னு டிக்ளேர் பண்ணுறது வரைக்கும் ரசூலாவை பைத்தியம்னு பார்த்தாங்களா? பைத்தியம்னு நம்புகிற யாராவது மதிப்பு வாய்ந்த பொருள் இவர்கிட்ட கொடுத்து போகலான்னு கொடுத்து வைப்பாங்களா? ஹஜ்ருல் அஸ்வத் விவகாரம் பிரச்சனையாயிருச்சு. குறைஷிகள் தலைவர்களுக்குள்ள ஒரு ஒருமித்த கருத்து வரல. ஹஜ்ருல் அஸ்வத்தை வந்து யாருக்கு ஆபத்துள்ளால் கொண்டு போய் ஃபிட் பண்ணுறது தெரியுமில்ல இந்த சம்பவம். ரசூலா குழந்தையாக இருக்கும்போது, சின்ன ஒரு இளைஞராக இருக்கும்போது காபத்துல்லா வந்து கட்டுறாங்க. காபத்துல்லா வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. பண்ணும்போது ஹஜ்ருல் அஸ்வத் கொண்டு போய் இந்த மகாமே இதில் போய் மூளையில் வைக்கணும். மகாமே இப்ராஹிம் இந்த பக்கத்தில், அந்த கதவுக்கு பக்கத்தில் அது வைக்கணும். அப்போ வைக்கும்போது யார் வந்து எடுத்து வைக்கிறது? எந்த குலத்துடைய தலைவர் எடுத்து வைக்கிறது? அந்த கண்ணியம் யாருக்கு கொடுக்குறது? பிரச்சனையாயிருது. பிரச்சனையாகி ஏன் நாங்கள் தான் வைப்போம்னு ஆளாளுக்கு வாழை உருவிட்டு நிற்கிறாங்க. விட்டுருந்தா பெரிய ரத்த கலரியே நடந்துடும். அப்போ ரசூலாவுக்கு கொண்டாந்து தீர்ப்பு சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன பெரிய குலத்தலைவர்னை கூப்பிட்டு தீர்ப்பு சொல்கிறாங்க? என்ன அர்த்தம்? ஒரு ஆளை கூப்பிட்டு நம்ம பஞ்சாயத்துக்கு கூப்பிட்றோம் அப்படின்னா, அதுவும் அந்த டைமில் ஏதோ கண்ணில் போகிற ஒரு ஆளை கூப்பிட்டு இருக்கிறதுல இவர் தான் கிடைச்சாருன்னு சொல்லிட்டு அப்படி இல்லை. ஊரே ரெண்டு படுற பிரச்சனை. இதை ஊரே வந்து இது ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு விவகாரம் இது. இதில் சரியான முடிவு மட்டும்தான் எடுக்கணும். அந்த முடிவு சொல்கிறவர் நேர்மையானவராக இருக்கணும். யாருக்கும் அவர் சப்போர்ட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி அவர் புத்திசாலியாக இருக்கணும். முட்டாள்தனமாக அவர் பாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறன்னு கிறுக்குத்தனமாக ஒரு ஐடியா சொல்லி அது பிரச்சனையை இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆக்கிடக்கூடாது. அப்போது நல்ல அறிவாளியாக இருக்கணும், நேர்மையானவராக இருக்கணும். இந்த பிரச்சனை இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்கிறவராக, ஒற்றுமையை கவனத்தில் கொள்கிறவராக இருக்கணும். இந்த மாதிரி இருக்க தன்னுடைய குலத்துக்கே எதிராக இருந்தாலும் நீதியை பேசுகிறவராக இருக்கணும். இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் ஆளுன்னு சொல்லிட்டு இவரை தானே செலக்ட் பண்ணி கூப்பிட்டு வராங்க. அப்போ அவருக்கு தெரியாதா? எழுத படிக்க தெரியாது, இவர் கவிதை வந்து எழுத தெரியாதுன்ட்டு இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? அப்போ பைத்தியம்னா ஏன் அப்படி கூப்பிட்டு வந்தீங்க? பைத்தியம்னு இப்போ சொல்கிறீங்களா? ஏன் அப்போ போய் நின்னீங்க? இருக்கிறதுல அவ்வளோ பெரிய விவகாரம் நீங்கள் ஏன் ஒப்படைச்சிங்க? காபத்தில் வச்சு தான் பொழப்பே ஓடுது. அடிச்சுட்டு இடிச்சிட்டு இருந்தால் காபத்தில் கட்டி இருந்துக்க முடியாது. அப்புறம் எங்கே போய் வசூல் பண்ணுறது நீங்கள்? அப்போ ரசூலா என்ன பண்ணாங்க? ஐடியா எப்படி சொன்னாங்க பாரு. என்ன சொன்னாங்க? அது கல் கொண்டாந்து ஒரு துணியில் வச்சுருங்க. ஒரு பெரிய ஒரு பெட்ஷீட் எடுத்துருங்க. இந்த பெட்ஷீட்டில் வந்து கல் வச்சுருங்க. அதை எல்லோரும் பிடிச்சி கொண்டாந்து வைங்க. அப்போ எல்லாருடைய கையும் அதில் படுதா?
யார் வச்சாங்க? எல்லோரும் சேர்ந்து வச்சு முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் கண்ணியம் கிடச்சிருச்சா? என்ன சொல்யூஷனு? அந்த மக்களுக்கு எவ்வளோ பிரதிலாம் சொன்னார். ரசூலா என்ன சொல்லிக்கணும்? யாரும் வைக்காதீங்க, நான் வச்சுருப்பேன். மற்றவங்களா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த வேலையை பண்ணியிருப்பாங்க. அப்போ அல்லாஹ் வந்து அவங்க கேட்குறாங்க, இவங்க என்ன எதுக்குடா பைத்தியம்னு சொல்கிறீங்க? அப்போ இவங்க பைத்தியம்னு நம்புனாங்களா? உண்மையிலேயே இல்லை. பைத்தியம்னு சொன்னாங்களா? சொன்னாங்க. இப்போ 2 வித்தியாசம் இருக்கா? ஒன்று ரசூலாவை பைத்தியம்னே நம்பி பைத்தியம்னு சொல்கிறது, இன்னொன்று அவர் பைத்தியம் இல்லைன்னு நம்பி பைத்தியம்னு சொல்கிறது. இது ஏன் சொன்னாங்க? ஏன் சொன்னாங்கன்னா ரசூலை வச்ச ஆர்குமெண்ட் அந்த மாதிரி. என்ன சொன்னாங்க? அல்லாஹ் மகத்தான ஒரு நோக்கத்துக்காக அரபுகளை தேர்வு பண்ணியிருக்கான். அந்த நோக்கம் குறைஷிகளுடைய லாபத்துக்கு எதிரானது, ஆனால் மேன்மை தரக்கூடியது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான்ல, நாம் ஒருவருக்கு நம்முடைய வசனங்களை கொண்டோம், அதன் மூலம் நான் அவரை உயர்த்த விரும்புகிறோம். அரபுகளை வந்து உயர்த்தாரில் முடிவு பண்ணிட்டான். அரபுகளை உலகமே ஃபாலோ பண்ணும். இன்றைக்கி நீங்கள் விரும்பினாலும் அரபி மொழியை நீங்கள் படித்தே ஆகணும். அவன் இன்றைக்கி கூவிட்டுருக்கிறான், எங்கள் மொழி தாண்டா மூத்த மொழி, கற்றுக்கோங்கடான்றான். யாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்த மாதிரியே தெரில. இன்றைக்கி பார்த்தோம்னா இங்கே தமிழ்நாட்டில் குரானை மனப்பாடம் பண்ணவங்க, திருக்குறளை மனப்பாடம் பண்ணவங்களோட அதிகம் முஸ்லீம்கள். நீங்கள் அந்தளவுக்கு இருக்கிறாங்க இல்லையா? அப்போ எந்த மொழி வந்து நம்ம விரும்பினாலும் விரும்பலைனாலும் நம்ம அது வந்து போய் கற்றுக்குறோம். அரபுகளுடைய மொழி தான் நம்ம கற்றுக்குறோம். அவன் அதுக்கு எஃபர்ட் போடுறானா? ஸ்கூலுக்கு போகிறான் அரபி கற்றுக்கிறதுக்கு. அவன் நம்ம இங்கே பார்க்குறோம்ல, எத்தனையோ எழுத படிக்க தெரியாத குழந்தைகள் தமிழ் பேசுதா இல்லையா? அவன் குரானில் போய் அவன் காபத்துள்ளால இமாம் மோதுறாரு, பின்னாடி அவனுக்கு புரியுதா இல்லையா? ஒரு படித்தவர் ஒருத்தர் குரானை கொடுத்துட்டு ஒரு காட்டரபி ஆடுங்களுக்கு வந்து புல் எடுத்து போட்டு ஆடியோவில் MP3 போட்டு விட்டு அவர் காதில் கேட்குமா இல்லையா? அது என்ன மீனிங்கில் கேட்கும்? நமக்கு தமிழில் ரொம்ப அதோடைய சுருக்கப்பட்ட அர்த்தத்தில் நம்ம கேட்போம். அதோடைய வைப்பும் நமக்கு கிடைக்காது. அவங்களுக்கு அந்த வைப்பு அப்படியே சிலிர்த்துரும். அந்த குரானோட டைரக்ட் அந்த கனெக்ட் இருக்கும்போது எவ்வளோ பெரிய பாக்கியம். இன்றைக்கி வந்து மிடில் ஈஸ்ட்டையே வந்து ஒன்றுபடுத்தி வச்சுருக்கணும், அது அரபி மட்டும்தான் ஒன்றுபடுத்தி வச்சுருக்கு. அரபுகளுக்கு எவ்வளோ பெரிய கண்ணியத்தை கொடுத்துருக்கான். இதை உயர்த்துறது கொண்டு வந்தால் நீ வந்து அற்பமாக காபத்துள்ளால் வர்ற அந்த காணிக்கைகளை கணக்கு வச்சு செயல்படுறிய. ஏண்டா இவ்வளோ குறுகிய அளவுக்கு நீ போயிட்டிய. அப்போ இதை ரசூல்லா சொல்லும்போது, அப்போ அந்த வேலை வந்து இவங்களை கொண்டு வாங்கணும் போது, வேலைக்கு அல்லாஹ் அரபுகளை தேர்வு பண்ணிட்டாங்கும்போது அரபுகள் அந்த வேலையை மறுக்கிறதுக்கான அதிகாரத்தை அவங்க இழந்துட்டாங்க. ஏன்? அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கை, அல்லாஹ் கொடுத்த அரபு, இந்த அரபு தீபகற்பம் அல்லாஹ் கொடுத்தது, காபா அல்லாஹ் கொடுத்தது, இத்தனையும் கொடுத்துட்டு நாங்கள் அல்லாஹ் கட்டுப்பட மாட்டோம்னா அப்போ நீங்கள் பூமியில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். இப்போ இதுக்கு வந்து ரசூல்லா என்ன சொன்னாங்க? அல்லாஹ் கொடுத்த பணியை நீங்கள் செஞ்சே ஆகணும், செய்யாத பட்சத்தில் நீங்கள் அழிக்கப்படுவீங்க. இப்போ இந்த வார்னிங்கை கொடுத்த உடனே இதுக்கப்புறம் இவங்க பதில் சொல்லி ஆகணும். ஏன்? இவர் போய் குறைஷிகள்கிட்ட மட்டுமா இந்த ஆர்குமெண்ட் வைக்கிறாரு? குறைஷி அதாவது தலைவர்கள்ட்ட மட்டுமே வைக்கிறாரு, மற்றவங்ககிட்டையும் வைக்கிறார், பப்ளிக்கிட்டையும் வைக்கிறார். ஹஜ்ஜுக்கு வர்றவங்ககிட்ட, உம்ராவுக்கு வர்றவங்ககிட்ட, வீடாக ஒவ்வொருத்தராக பார்த்து இந்த விஷயத்த சொல்கிறார். சொல்லும்போது அவங்களுக்கு லாபம் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லையே. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க டக்குன்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படியே விட்டா ரசூலா வந்து அவர் என்னங்க சொல்கிறாரு? இல்லைங்க அல்லாஹ் தேர்வு பண்ணிட்டாங்க. அப்போ நல்ல விஷயமாச்சே, அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்தணும். சூப்பராச்சு, இந்த மொழியை எல்லாம் தேர்வு பண்ணோம். அப்படியா? அப்போ டபுள் சூப்பராச்சே. இதெல்லாம் பண்ணால் எங்கள் ஷேர் அடிபட்டுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? நீ நல்லா ஆகணுங்கிறக்கா நான் நஷ்டத்துக்கு போக முடியுமாம்மா பப்ளிக். உடனே அவங்க என்ன பண்ணுறது? இப்போ ஏதாவது ஒன்று சொல்லணும். அப்போ என்ன பண்ணலாம்? இவர் பைத்தியம்ன்றலாம். ஏன்? கொஞ்ச நாள் அழிவு வருதுங்கிறார்ல, என்னை ஏற்றுக்கலன்னா அழிவு வருதுங்கிறார்ல. அப்போது ரசூல்லாவுடைய நுபுவத்தில் ஆரம்பத்தில் அவர் சொல்கிறாரு, 2 வருஷமோ 3 வருஷமோ, அபூஜஹில் ஏற்றுக்கோ இல்லைன்னா அழிக்கப்பட்டுருவேன். சரி பரவாயில்ல, நான் ஏற்றுக்க மாட்டேன், அழிச்சிருங்க. மறுபடியும் 2 நாள் கழித்து அபூஜஹில் ஏற்றுக்கோ, எல்லாம் அழிச்சிருவான், பரவாயில்ல அழிச்சிருக்கட்டும். 10 நாள் கழித்து, 100 நாள் கழித்து, 1000 நாள் கழித்து, 2000 நாள் கழித்து, இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா முகமது வந்திருக்காரு, என்ன அழிக்க போகிறாங்களாமா, அதானே சொல்ல வந்திருக்கிறாரு. நம்ப வைக்கலாம்ல மக்கள்கிட்ட. முகமது வந்து அப்பா முகமது ஸல்லல்லாஹு வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுமாம்மா. என்னப்பா நான் ஏற்றுக்கலைன்னா அழிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரா? இது வரைக்கும் நான் 100 வாட்டி அழிஞ்சிருக்கணும். அவர் டெய்லி இதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறார். அவரே டிஸ்டர்ப் ஆகிட்டார். அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரின்ட்டு கேட்கலையா, அதனால் அவர் கொஞ்சம் மைண்டு இதாகிடுச்சு. அப்போது மக்கள்கிட்ட அதை எடுபணுமா இல்லையா?
புரியுதா? அப்போ வெறும் வேதனை வரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இது என்னங்கிற பைத்தியம் அப்படின்ற. அப்போ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ராபகண்டர். பைத்தியம்னு ரசூலா சொல்லிட்டோம்னா அவர் சொல்கிற எதுவுமே கேட்க தேவையில்லை. ஆனால் அது பின்னாடி இருந்த விஷயம் என்ன? உலக லாபங்கள். அது அல்லாஹ் சொல்கிறான், இவர் வந்து பைத்தியம் கிடையாது, அவர் தீய விளைவு ஏற்படும் முன்னர் அதை பற்றி தெளிவான முறையில் எச்சரிக்கை செய்பவரே ஆவார். இவர் சொல்கிறது ஒன்றும் குட்டுத்தனம் கிடையாதுரா, ஃபேக்ட் அதுதான், ரியாலிட்டி அதுதான். ஏன்? அல்லாஹ் தேர்வு செஞ்சிட்டான்னா நீ வேலை செஞ்சே ஆகணும். வேலை செய்ய முடியாது, உன் உத்தரவுக்கு நான் ஃபாலோ பண்ண முடியாது. நீ எல்லாம் என்ன சுண்டகா, ஃபிரௌன் எவ்வளோ பெரிய ஆள், அவனே என்ன கதி ஆனான்னு பார்த்தியா இல்லையா? முடியாதுன்னா அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை நான் ஏற்க முடியாதுன்னா ஆள் அடித்து காலி பண்ணி விட்டான். அவன் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டான். அவனை மாதிரி நீங்களும் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது ரசூல்லா சொல்கிறது அந்த உண்மை. அப்போ எதனால் அவங்க பைத்தியம் சொன்னாங்க அதுவும் இதிலே இருக்குது. அவர் தெளிவான முறையில் எச்சரிக்கை செய்வார். அவர் சொன்ன அந்த எச்சரிக்கையினால் அவர் பைத்தியமாக கருதப்பட்டார். ஏன்னா எந்த ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும் எத்தனை வார்னிங் கொடுப்பேன், வார்னிங் 1, வார்னிங் 2, வார்னிங் 3, இவர் பாட்டுக்கு ஆயிரக்கணக்கில் வார்னிங் விட்டுட்டே போகிறார். 13 வருஷத்தில் எத்தனை ஆயிரம் வார்னிங் விட்டுருப்பார். அப்போ அத்தனை வார்னிங்கும் வந்து டம்மியாக போகும்போது மக்கள் மத்தியில் இது சொல்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் அவங்க அதை சொன்னாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அமைப்பை குறித்து இவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? அல்லாஹ் சொல்கிறான், வானம் பூமிக்கு யார் கடவுளுங்கிறது இங்கே பிரச்சனையே கிடையாது. அது யாருடைய ஆர்டர்ஸ் படி இயங்குதுங்கிறது தான் இங்கே மேட்ரு. அதுதான் அல்லாஹ் இங்கே வானம் பூமி நாம் தான் படைத்தோம்னு சொல்லலை. வானம் அது அல்லாஹ் அவங்ககிட்டே கேட்க சொல்கிறான். குரானில் நிறைய இடங்கள் அவங்ககிட்டே கேளு, வானத்துடைய கடவுள் யார், பூமியுடைய கடவுள் யார், மழையை யார் கொடுக்குறா, அதெல்லாம் அவங்ககிட்ட கேட்க அவங்களே சொல்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவலம் யன்சுரு ஃபி மலக்கூத்தி சமாவாத்தி வல்லது. இங்கே ஆட்சி யாருக்கு, அந்த ஆட்சி அமைப்பு அதை யார் ஆண்டுட்டுருக்கிறா அதை வந்து கேளு. அப்போது இது வந்து பாரு, மேலும் அல்லாஹ் படைத்திருக்கும் எந்த பொருளையேனும் இவர்கள் கண் திறந்து பார்க்கலையா? சரி, வானத்தோடு அது கோள்கள் அங்கே தூரமாக இருக்குது, அது இருக்குது. ஒரு பேரிச்ச மரத்தை பார்க்கலையா? ஒரு ஆட்டை பார்க்கலையா? என் படைப்பில் எதுவுமே சிந்திக்கிறதுக்கு உனக்கு தோணவே இல்லையா? எது பார்த்துமே இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ நம்மளே பார்க்குறோம், ஒரே செடியை கொண்டாந்து தோட்டத்தில் நடுறோம், 4 முளைக்குது, 4 முளைக்காமல் போகுது, 4 சீக்கிரமாக வளருது, 4 குட்டையாக வளருது. இதுக்கு பின்னாடிலாம் என்ன இருக்குது? எல்லாம் ஊட்டச்சாட்டு ஒன்று தான் வரும். ஒரே மண்ணில் தான் புதைச்சோம், ஒரே தண்ணி தான் ஊற்றணும், ஆனால் ஒரே மாதிரியாக முளையுது கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு 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 சக்தி இயங்குது. இதுக்கு பின்னாடி ஒரு ஆற்றல் வந்து இருக்குது. நம்ம ஆற்றல் அப்பாற்பட்ட ஆற்றலாக இருக்குது. அது வந்து அல்லாஹ் தான் இயக்குறாங்கிறது நமக்கு புரியுதா இல்லையா? அப்போது இந்த விஷயத்தில் இது படைப்புன்னு, இப்போ படைப்புகளை ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது நம்மளால் வந்து அந்த கேள்விகள், அந்த பிரெயினை வந்து ப்ராசஸ் பண்ணும்போது, இந்த கண்ணை வந்து பயன்படுத்துறது, அறிவை உள்ளத்தை பயன்படுத்துறது, இதெல்லாம் பயன்படுத்தும் போது அது அல்லாஹ்வை நம்ம வந்து கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிக்கும். உதாரணத்துக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருள் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வடிவம் இருக்குல்ல. சீதாப்பழம் ஒரு வடிவத்தில் இருக்குது, மாம்பழம் ஒரு வடிவத்தில் இருக்குது, தேங்காய் ஒரு வடிவத்தில் இருக்குது, மாதுளம்பழம் ஒரு வடிவத்தில் இருக்குது, சூரியன் ஒரு வடிவத்தில் இருக்குது. இதெல்லாம் அந்தந்த வடிவத்தில் தான் இருக்கணுமா? சீதாப்பழம் வடிவத்தில் மாம்பழம் இருந்தால் வேலைக்காகாதா? வேலைக்காகும். மாம்பழம் வடிவத்தில் சீதாப்பழம் இருந்தால் வேலைக்காக ஆகும். அப்போ ஏன் இந்த வடிவங்களை யார் டிசைட் பண்ணியிருக்கா? ஒருத்தன் முடிவு பண்ணியிருக்கிறான்னு புரியுதா இல்லையா? இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தன்மையில் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதே மாதிரி பூமியுடைய அந்த கோள்கள் இருக்குது, 9 கோள்களாக சூரிய குடும்பத்தில். ஒவ்வொரு ஒரு கோள் பார்த்தா நெருப்பு குண்டமாக இருக்குது, ஒரு கோள் பார்த்தா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, இன்னொன்று பார்த்தா ரிவர்ஸில் சுற்றுது, இன்னொன்று பார்த்தா இந்த ஸ்பீடில் சுற்றுது. ஒன்றில் வந்து ஒரு நாள் பெருசாக இருக்குது, வருஷம் சின்னதாக இருக்குது. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா வருஷம் சின்னதாக இருக்குது, நாள் அப்படி மாற்றி இருக்குது. அப்போது இந்த பூமியை ஒருத்தன் செலக்ட் பண்ணிக்கிறாங்க, தேர்வு பண்ணிப்பட்டிருக்க, புரியுதா இல்லையா? அப்போ இந்த ஒழுங்கு அமைப்பை ஏற்படுத்தினவன் புத்திசாலியா இல்லையா? இதுதான் யோசிக்கணும். அப்போ இதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த வாமன் பூமியில் இருக்கிற இந்த ஆட்சி அமைப்பை குறித்து இவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? அப்போது இங்கே ஒரு பிளானிங் நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியுதா இல்லையா? அதே பிளானர் தான் என்ன அல்லாஹ்வுடைய ரசூலா ஆக்கியிருக்கான். இப்போ ரசூல்லா மாதிரி ஒரு உண்மையாளர் இந்த விஷயத்தை சொல்லும்போது இதை கண்டிப்பாக மனிதர்கள் ஏற்றுக்கிட்டே ஆகும். அப்போ அதுக்கு ப்ரூஃப் என்னவோ அது கேட்கலாம். அதுக்கு நீங்கள் ப்ரூஃப் கேளுங்க, அதுக்கு அவங்க வந்து தேவையான உங்களுக்கு விளக்கங்கள் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வுடைய தூதராக அதை ஆய்வு பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. அது ஆய்வு பண்ண உங்களுக்கு என்ன ஆயிரும்? அடுத்தடுத்த கேள்விகளுக்கான பதில் வந்து அது கிடச்சிரும். ஆனால் இதை நீங்கள் பார்க்காம சிந்திச்சே பார்க்காம அப்படியே நீங்கள் வாழ்கிறது எப்படி? இதுதான் வந்து 391 அல்லாஹ் சொல்கிறோம். இந்த ஆயத்தில் சும்மா சுருக்கமாக இருக்குது இந்த வானம் பூமி படைப்புகளை பற்றி. இந்த ஆயத்தில் பிரீஃபாக இருக்குது. அவர்கள் எத்தகையவர்கள் எனில்
நிற்கும் போதும் உட்காரும் போதும் படுத்திருக்கும் போதும் ஆக எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைக்கிறார்கள். மேலும் வானங்கள் மற்றும் பூமியின் அமைப்பை குறித்து சிந்திக்கிறார்கள். பிறகு கூறுகிறார்கள், எங்கள் இறைவனே, இவை அனைத்தையும் நீ வீணாக படைக்கவில்லை, வீணான செயல்களை விட்டும் நீ தூய்மையானவன், எனவே நரக வேதனையிலிருந்து நீ எங்களை காப்பாற்றுவாய். அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் வச்சுருக்கான். சூரியனுக்கு ஒரு காரணம் வச்சுருக்கான், இதுக்கு ஒரு காரணம் வச்சுருக்கான், எலிக்கு ஒரு காரணம் வச்சுருக்கான், பூனைக்கு ஒரு காரணம் வச்சுருக்கான், புலிக்கு ஒரு காரணம் வச்சுருக்கான், மானுக்கு ஒரு காரணம் வச்சுருக்கான், ஒவ்வொன்றுக்கும் கொசுவுக்கு ஒரு காரணம் வச்சுருக்கான், தவளைக்கு ஒரு காரணம் வச்சுருக்கான். ஏடா அற்பமான பொருட்களுக்கெல்லாம் காரணம் இருக்குது. இவ்வளோ மகத்தான பொருள் ப்ராடக்ட்டு நான் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்காதா? இன்னும் எனக்கு ஒரு நோக்கம் இருக்கும்ல. அப்போ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றலைன்னா அது எனக்கு தோல்வி தானே. அந்த நோக்கத்தை நான் கண்டுபிடிச்சி அதை நிறைவேற்றிட்டேன்னா அது எனக்கு வெற்றி தானே. அந்த நோக்கம் என்னான்னு எனக்கு சொல்லாமல் அவன் எப்படி என்னை விட்டுருவான்? ஒரு நோக்கம்னு எனக்கு இருந்துச்சுன்னா என்னை கம்யூனிகேட் பண்ணணும்ல. அப்போ ரசூல் கம்பல்சரி தேவையா இல்லையா? அப்போ அந்த நோக்கத்தை கொண்டு தான் வெற்றியும் தோல்வியும் இருக்கணுமா இல்லையா? புரியுதா? அப்போ நோக்கத்தை மாறி செயல்படும் போது அவங்களுக்கு தோல்வி தானே அடையிறாங்க. அப்போது இந்த விஷயத்தை அல்லாஹ் யோசித்து பார்க்க சொல்கிறேன். இதில் இன்னொரு எலிமெண்ட் இருக்குது. என்ன? அல்லாஹ்வுடைய வல்லமை ஒரு பக்கம். எது? இந்த ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு படைப்புலையும் அல்லாஹ்வுடைய வல்லமை வெளிப்படுது. அவன் எப்படி இதை தாங்கி பிடிச்சிருக்கான், எப்படி அதை டிசைன் பண்ணியிருக்கான். டிசைனில் ஒரு மிகப்பெரிய ஹிக்மத் இருக்குது. அதோடைய அந்த கண்ட்ரோலிங்கில் ஒரு மிகப்பெரிய ஹிக்மத் இருக்குது. அதில் பேலன்சிங்கில் மிகப்பெரிய ஹிக்மத் இருக்குது. அதே மாதிரி அக்கறையும் இருக்குது. அதாவது இந்த உலகத்தில் செய்யப்பட்ட ஒவ்வொரு விஷயமும், சூரியன் சந்திரன் இது எல்லாமே அக்கறையால் இருக்கா இல்லையா? பகலில் நமக்கு இந்த வெளிச்சம், இந்த லைட்டு தேவைப்படுது. இவ்வளோ லைட்டை நம்ம வெளியிலேருந்து அவுட் சோர்ஸ் பண்ணால் எங்கே போகும்? இது கொடுக்குற லைட்டுக்கு எத்தனை பல்பு போடுறது? எங்கேருந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம்? அதில் வெறும் லைட்டு வெளிச்சம் மட்டுமா வருது? அதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது? அவ்வளோ விஷயத்துக்கு நம்ம எங்கே பண்ணுவோம்? ஒவ்வொரு பொருள்லையும் அல்லாஹ் படைத்த ஒவ்வொருலையும் எவ்வளோ அக்கறை, அதில் கேரிங் இருக்குது. அதே மாதிரி மனித குலத்துக்கே எடுத்துக்கோ. அல்லாஹ் என்ன பண்ணுறான்? மனித குலம் பெருகிட்டே போகுது, குழந்தைகள் பிறக்குது. எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு ஆம்பளை குழந்தையே பிறந்துச்சுன்னு வைங்க, மனித குலம் பெருகுமா? ஒரு 10 வருஷத்துக்கு பொம்பளை குழந்தையே பிறந்தா மனித குலம் பெருகுமா? ஒரு ஆடு வெறும் கெடாயே போட்டுட்டு இருந்துச்சுன்னா ஆட்டுக்குட்டி வளருமா? அப்போ பேலன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறானா இல்லையா? அந்த ரேஷியோங்க, அந்த ஆண் பெண் ரேஷியோ வருதோ. நம்ம கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ண என்னத்தை கிளிக்குது மெயின்டைன் பண்ணுறது? சாகடிக்காமல் இருக்கிறது மெயின்டைன் பண்ணுறதா? ஜென்ரேட் யார் பண்ணுறது? உள்ளே யார் டிசைட் பண்ணுறது? இது ஆண் பாலா பெண் பாலான்ட்டு கருவறையில் இது என்ன ஒவ்வொரு அந்த இன்ஜெக்ஷன்லேயே போய் டிசைட் பண்ணுறாங்க. போய் அந்த மாதமான ஒன்று இந்தாப்பா ஆம்பளை ஊசி ஒன்று போட்டு விடு, இந்த பொம்பளை ஊசி போட்டு, கோழியில் வருதா ஆடில் வருதா? இதுலேருந்து தெரியல. நமக்கு தேவையான ப்ராடக்ட் கொடுத்துட்டே இருக்கிறான் அல்லான்ட்டு. நீ பாட்டுக்கு மொத்தமாக வலையை போட்டு மீன் எடுத்துகிட்டு போயிடுற. அடுத்த வருஷத்துக்கு ரெடி ஆகுது, மறுபடியும் அதே இடத்துல வலையை போட்டால் மீன் வருதா? கடலில் ஏற்பாடு பண்ணுறானா இல்லையா? அல்லாஹ் எவ்வளோ பெரிய வளங்கள் நம்மளுக்காக கொடுத்துட்டே இருக்கான். அறுவடை பண்ணிகிட்டே இருக்கோம். தேங்காய் அடுத்த பேட்ச் வந்துகிட்டே இருக்குல்ல. தேங்காயில் பேட்ச் இருக்குது. தேங்காய் ஷெல்ஃப் லைஃப் எவ்வளோ கொடுக்குறான்ல. அது உடனே ப்ராடக்ட் பண்ண முடியாது. இவ்வளோ மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். அது போய் ஸ்டோரேஜ் பண்ணால் இத்தனை மாதத்துக்கு தாங்கணும். ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ கேரிங் இருக்குது. அப்போது இப்படிப்பட்டவன் ஒரு சட்டங்களை கொடுக்குறான், ஒரு விதிமுறைகளை கொடுக்குறான்னா அதில் கேரிங் இருக்குமா இருக்காது? நீதி இருக்குமா இருக்காதா? இவனுடைய ஆற்றலில் ஏதாவது குறைபாடு இருக்குமா? எவ்வளோ இப்போ எதை வச்சு நீங்கள் மறுக்கிறீங்க? சரி, என்கிட்ட இருந்துட்டு நீங்கள் எங்கே தப்பிச்சு போயிடுவீங்க? இதுதான் அல்லாஹ் இந்த இடத்துல இன்னும் தங்கள் வாழ்க்கை தவணை முடியும் நேரம் நெருங்கிவிட்டது என்பதை கூட இவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? ஆக தூதரின் இந்த எச்சரிக்கைக்கு பின் வேறு எந்த அறிவுரையின் மீது தான் இவர்கள் நம்பிக்கை கொள்ளப் போகிறார்கள்? எதுவுமே யோசிக்க மாட்டீங்களாடா? என்ன சொல்கிறார்? சரி, தூதர் பைத்தியக்காரன்ட்டிங்க. என்ன சொல்கிறார் அவர்? அழிக்கப்படுவீங்க. அதுக்கு நான் வேறு கணக்கு வச்சுருக்கேன். ஒரு சமூகத்தை எப்படி அழிக்கிறதோ அது வேறு கணக்கு. இதே அத்தியாயத்தில் 36ன்னு நினைக்கிறேன் நான், ஆரம்பத்தில் 7, 36, 40 இந்த இடத்துல அல்ல சொல்கிறோம். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் குறிப்பிட்ட ஒரு நேரம் உள்ள அவங்க எப்போ பிடிக்கப்படுவாங்க. ஃபிரௌன் எப்போ பிடிக்கப்படுவானோ அப்போ தான் பிடிக்கப்படுவோம். டெய்லியெல்லாம் பிடிக்கப்பட மாட்டான். மூசா நபியை பொய்யர்னவொன்னா நாளில் பிடிக்கப்பட்டானா? மூசா நபிக்கும் அந்த போட்டி அன்றைக்கி அவன் முறியடிக்கப்பட்டானா? அப்போல்லாம் கிடையாது. டைம் எடுக்கும். அவனுக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற டைம் வரைக்கும் அவன் வருவாங்க. சரி, அதை விட்டுரு. நீ ஏன் அந்த டைமையே குறியாக வச்சுட்டு இவரை பைத்தியம்னு சொல்லிட்டு இருக்க? சாவு உனக்கு எவ்வளோ நெருக்கத்தில் இருக்குது. என் தூதர் சொன்னது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன் அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் டிக்கெட் வாங்கிட்டீங்க? பத்ருக்கு முன்னாடி எத்தனை பேர் டிக்கெட் வாங்கிட்டீங்க?
மக்கா வெற்றிக்கு முன்னாடி எத்தனை பேர் டிக்கெட் வாங்கிட்டீங்க? அப்போது தூதர் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லையா? அது சீக்கிரமாக தான் இருக்குது, உன் நெருக்கத்தில் தான் இருக்குது, ஒரு நிமிஷத்தை கூட வரும், அடுத்த மணி நேரத்தை நீ உயிரோடு இருப்பேன்னு உன்னால் கேரண்டியாக சொல்ல முடியுமா? அல்ல கேட்குறேன். அப்போது மரணத்தை வந்து நீ எவ்வளோ இது வச்சுருக்கிற. இது எப்படிப்பட்டதுன்னா, ஒரு கர்ப்பிணி இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் பிரசவ வலி பயங்கரமானது அப்படின்னா, அது எப்படி பிரசவ வலி வரும்? ஏமா வயிற்றில் குழந்தை வச்சுருக்க, என்னைக்காக இருந்தாலும் அது வெளியே வரத்தானே போகுது. அந்த வலியை நீ அனுபவிக்கத்தான் போகிற. நீ போய் அந்த வலியை பற்றி குறைச்சி பேசலாமா? அந்த வலியுடைய உணர்ச்சி உனக்கு கூட தெரியாதா? அது கூட உனக்கு அது நான் நிகழ்ந்தே தீர வேண்டிய விஷயம். அப்போ பிறந்திருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் மரணம் நிகழக்கூடிய ஒன்று தானே. மரணத்தை கண்ட்ரோல் பண்ணவன் எவனாவது மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கிறானா? அப்போ அல்லாஹ் அதான் கேட்குறான், உன் குடிமை என்கிட்ட இருக்குங்கிறது இதை வச்சு கூடவாடா புரிஞ்சிக்க முடியல? சேர்றா, நீ எதையுமே திங்க் பண்ணாதரா. அல்லாவுக்கு எனக்கு என்ன தோணுது, என்ன கனெக்ஷன், அல்லாவுக்கு எனக்கு என்ன கனெக்ஷன், ரைட்டு. இந்த ஜனாசா ஒன்று போகுது, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஜனாசா தானே உட்காந்து பேசிகிட்டு இருந்துச்சு, சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. எப்படி அது உயிர் போச்சு? உயிர் இல்லை ஒரு உடம்புக்கும் உயிர் இல்லாத உடம்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஒன்றும் இல்லை. எல்லாம் இருக்கும், உயிர் இருக்காது. வேலை செஞ்சுட்டே இருக்கும், டப்புன்னு ஸ்டாப் ஆகிடும். இந்த போயிட்டுருக்க இந்த பேட்டரியில் வயரை அப்படி பிடுங்கி விட்ட மாதிரி டபக்குன்ட்டு சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். அதுதான் எல்லாம் சொல்கிறேன். குறைஞ்சபட்சம் நீங்கள் எந்த அத்தாட்சியும் சிந்திக்கலனாலும் இதையாவது சிந்திச்சு பாருங்கள், மரணத்தையாவது சிந்திச்சு பாருங்கள். இந்த எச்சரிக்கைக்கு பின் வேறு எந்த அறிவுரையின் மீது தான் இவர்கள் நம்பிக்கை கொள்ளும்? மரணத்தை கூட யோசித்து பார்த்து நம்மளை மீறி நம்ம குடும்பம் இன்னொரு அல்லாட்ட இருக்குது அப்படிங்கிறது உங்களால் உணர்ந்துக்க முடியலன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே பயன் தராது. இதுதான் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த வசனங்களில் இப்போ ரசூல்லாவுக்கும் குறைஷிகளுக்கும் நடந்த இந்த ஆர்கியூமெண்ட்டில் ஒரு தாவா எப்படி இருக்கணும் எல்லாமே அல்லாஹ் புரிய வச்சுட்டோம். தாவாவுடைய எல்லா ஸ்டெப்பும் நம்பர் 1 ஃபித்ரத் ரிலேட்டடான விஷயங்களை நம்ம பேசுகிறது. ரெண்டாவது வஹியை இன்ட்ரடக்ஷன் பண்ணுறது. ஃபித்ரத் அமுங்கி போச்சா, வஹியை கொண்டு வந்தால் ஃபித்ரத்து ஆக்டிவேட் ஆகிரும். தூதரை அறிமுகப்படுத்துறது. அதுக்கப்புறம் வானம் பூமியுடைய அத்தாட்சிகளை சுட்டி காட்டுறது. இதை பாருங்கள், அதை பாருங்கள், இதில் ஒரு கேரிங் இருக்குது பாருங்கள், இதில் எவ்வளோ அக்கறை இருக்குது பாருங்கள். கடவுள் வந்து வெறும் ஜட பொருள் கிடையாதுங்க, அவன் வந்து உணர்வுபூர்வமானவன், நம்முடைய நலனுக்காக சிந்திக்கக்கூடியவன். இதை நினச்சி பாருங்கள், இதெல்லாம் சொல்கிறது. அதுக்கப்புறம் கடைசியாக எதுவுமே ஆகலையா, மரணத்தையாவது சிந்திச்சு பாடுறான், மௌத்தியாவது சிந்திச்சு பாரு. இதுக்காக அர்ப்பணமாக போகணுமா? அப்போ சிம்பிள் விஷயம். ஒன்று உனக்கு டவுட்டாகவே இருக்கா, அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறானா, இது இருக்கிறானா, அது இருக்கிறானா, அப்போது சேஃப் சைடு என்ன? ஆர்கியூமெண்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஆர்கியூமெண்ட் சொல்லுவாங்க. ஒரு பேச்சுக்கு அல்லாவுடைய கட்டளைகள் ஒழுங்கமைப்பு இல்லாமல் தான் தோன்றித்தனமாக வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, அல்லாவுடைய கட்டமைப்புக்குள்ளே வந்து வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. இப்போ நீ வந்து அல்லாவுடைய கட்டமைப்புக்குள்ளே ஒருத்தன் வாழ்கிறான், நீ சொல்கிற மாதிரி அல்லான்னு ஒருத்தன் இல்லைன்னே வச்சுக்கோ. இவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒன்றும் இல்லை. இவனுக்கு பெரிய நஷ்டம்லாம் எதுவும் கிடையாது. சில இன்பங்கள், தற்காலிகமான இன்பங்கள் இவனுக்கு தவறி போயிருக்கும். ஆனால் நீ இவன் சொல்கிற மாதிரி அல்லாஹ் ஒருத்தன் மறுமைன்னு ஒன்று இருந்துருச்சுன்னா நீ காலியா இல்லையா? உனக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம். அப்போ ரிஸ்க்கு யார் அதிகமாக எடுக்கிறீங்க? நீங்கள் தானே ரிஸ்க் எடுக்கிறீங்க. யார் அதிகமான ரிஸ்க் எடுக்கிறாங்க? அப்போ லாப கணக்கு பார்த்தாலும் இது டேலி ஆகாத விஷயம். அப்படி இருக்க பட்சத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வேறு எதை வச்சு தான் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க? உங்கள் மரணத்தை வச்சு கூட அதை கூட நீங்கள் திங்க் பண்ண மாட்டேன். பயங்கரமான அத்தாட்சிகள்லாம் விட்டுரு, மரணம் ஒரு அத்தாட்சியா இல்லையா? அது கூட பார்க்கும்போது உன் குடுமி இன்னொருத்தன் இருக்குது, புரியுதா இல்லையா? இன்னொருத்தன் இருக்குதுன்னா அந்த இன்னொருத்தன் யாருங்கிறது அடுத்த கொஸ்டின் வருதா இல்லையா? இப்போ உன் அதிகாரம், உன் உயிர், உன் பேச்சு கேட்க மாட்டேங்குது. யாருடைய இன்னொருத்தனுடைய பேச்சு கேட்டு தான் உயிர் இயங்குது. எப்படி பிடிங்கி எடுத்துடுறான்? பூமியில் நடமாடி தெரிஞ்சவங்க எத்தனை பேர் டக்கு டக்குன்னு போகிறேன். ஆக்சிடெண்ட்டு, மர்டர் இதெல்லாம் விட்டுரு, ஏதோ ரீசன் சொல்லுவேன். இயற்கை மரணங்கள் எப்படி, அதுக்கு என்ன போய் சொல்லுவேன்? தொண்டையில் விக்கி செத்துட்டாருங்க, அது வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நார்மலாக தூங்கினாருங்க, எந்திரிக்கலை. எத்தனை மரணம் இந்த மாதிரி. அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? இது கூட புரியலாம். அப்போ தாவாவுடைய பேட்டர்ன் இப்படி தான் தாவாவும் செய்யும். இதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம டிசைன் பண்ணிவிட்டு நம்ம என்ன தான் கம்பு சுற்றினாலும் கிளிக் ஆகாது. இந்த தாவா வந்து எடுபடாது. அது விட்டுட்டு மற்ற விஷயங்கள்லாம் தாவா செய்யணும்னா இதவே நம்ம ப்ரீஃபாக எடுக்கலாம். ஃபித்ரத்தை வந்து பட்டியல் எப்படி புரிய வைக்கிறது, நபியை எப்படி புரிய வைக்கிறது, வஹியை எப்படி புரிய வைக்கிறது, வானம் பூமியோடைய அத்தாட்சிகளை எப்படி மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறது, மரணத்தை குறித்து அந்த மறுமையை குறித்து எப்படி வந்து மக்கள்கிட்ட எடுத்து, இதைத்தான் டிசைன் பண்ணி நம்ம தாவா வைக்கணும். அதை விட்டுட்டு அந்த கொள்கையில் இருக்க கோளாறுகள் இப்படி இருக்குது,
இந்த மதத்துடைய அபத்தங்கள், அந்த மதத்து இது தாவாவா இது எங்கேயாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோ வேறு எந்த நபிமார்களோ இப்படி தாவா செஞ்சாங்களா? செய்ய கிடையாது. அல்லாஹ் எவரை வழி தவற செய்கின்றானோ அவரை நேர்வழிப்படுத்துபவர் எவரும் இல்லை. மேலும் அல்லாஹ் இவர்களை தங்களுடைய ஆணவ போக்கிலேயே உழன்று கொண்டிருக்குமாறு விட்டு விடுகிறான். அப்போது யார் அல்லாஹ் வழி தவற செய்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்? யார் ஆணவ போக்கில் உழன்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அவங்க போக்கில் விட்டுறான், அவ்வளோதான். அல்லாஹ் வழி கெடுக்கிறான்னா மீனிங் என்ன? வழிகேடுன்னு அவன் முடிவு பண்ணிக்கிறான், அவனே ஒரு ரூட் எடுத்து போய்க்கிறான். நான் என்னங்கிறேன், சரி ரைட்டுப்பா அந்த ரூட்லேயே போய்க்கோங்க, அவனை அவன் போக்கில் விட்டுறான். இதுதான் அல்லாஹ் வழிகேற்று செய்யணும். மற்றபடி அல்லாஹ் யாரையும் வழி தவற செய்கிறதில்ல. அவன் கண்ணை மூடிக்கிற பட்சத்தில் அல்லாஹ் காட்டுறான், டே அத்தாச்சியை பாடுறா, டே இங்கே பாடுறா, நபியை பாடுறா, டே உனக்குள்ளே அத்தாச்சி வச்சுருக்கேன்டா, டே இதை பாடுறா அதை பாடுறாங்கண்ணா. நான் எதையும் பார்க்க மாட்டேன். அப்போ பார்க்காத, அப்படியே இருந்துக்கோ, குருடனாக இருந்துட்டு போயிரு, முடிஞ்சு போச்சு. சரியா? நீ கண்ணை மூடிட்டு, நீ வேணும்னு கண்ணை மூடிட்டு அப்படியே சாவு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் தங்களுடைய ஆணவ போக்கிலே உழன்று கொண்டிருக்குமாறு அல்லாஹ் விட்டு விடுகிறான். அந்த மாதிரியான மனிதர்களாக அல்லாஹ் ஆவதை விட்டும் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.